அது சர்வ வல்லவருடையது. அது வளரும், அது பெருகும், அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஒருபோதும் நிற்காது. பரவி பாய்கிற ஆறுகள் என்று சபையை குறித்து தேவன் சொல்லுகிறார். சரித்திரங்களில் எத்தனையோ சத்துருக்கள் சபையை நிர்மூலமாக்க எழும்பினார்கள். சத்துருக்கள் நிர்மூலமானார்களே ஒழிய சபை நிர்மூலமாகவில்லை. ஆமென். அதனால இந்த ஊழியம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு பலுகி பெருக நானும் ஜெபத்தோடு ஊழியத்தை வாழ்த்துகிறேன். ஆமா, சின்னவன் சிறியவன் பலத்த சாதியும். நான் சபையில் ரொம்ப சின்ன ஆளுங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம். சிலர் அப்படி இருப்பாங்க, எப்பொழுதுமே தாழ்மையாக இருப்பாங்க. நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் சாதாரணமான ஆள், எனக்கு அவங்களுக்கு இருக்கிற தாளந்து இல்லை, திறமை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. தரை மட்டும் தாழ்த்துவாங்க. சிலர்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, தரையை தோண்டி தாழ்த்துவாங்க. தரை மட்டும் தாழ்த்துவாங்க, சிலர் தரையையும் தோண்டி தாழ்த்துவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை மற்ற எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப சின்ன ஆளா, ஓகே, அந்த சின்ன ஆளு கூட 1000 ஆவான். அதுதான் ஆண்டவருடைய பிளான். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளை சாகிறதுக்குள்ள குறைஞ்சது மினிமம் ஒரு 1000 பேருக்காகிலும் ஆசீர்வாதமா இருந்துட்டு தான் சாவான். ஆயிரம் பேருக்காகிலும் ஒரு 1000 பேரையாகிலும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு தான் அவங்க பரலோகம் போவாங்க. அதுக்கு மேல நம்ம விசுவாசத்தை பொறுத்து. ஆனா ஆண்டவருடைய மைண்ட்ல நீ சாகிறதுக்குள்ள ஒரு 1000 பேரையாகிலும் எனக்காக ஆதாயப்படுத்திடுவ. எழுப்புதல் காலங்கள் வரப்போகுது. ஆமா, நிறைய பேருக்கு எழுப்புதலை பத்தி நிறைய டவுட்லாம் இருக்கு. பாவம், விஞ்ஞானிகள் தோத்துறோம், நிறைய விஞ்ஞானிகள்லாம் இப்போ கிளம்பியிருக்காங்க. எழுப்புதலை பற்றிலாம் டவுட் இருக்கு, தோத்துறோம். உயிர் மீட்சி, மாற்றம், ஒரு அசைவு, அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம். இந்த எழுப்புதல் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதா இருக்கு. பைபிள் படிக்கவே செய்ய மாட்டார் ஒரு அண்ணன், இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக பைபிள் படிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு எழுப்புதல். முழங்காலே போட மாட்டாங்க அந்த அக்கா, இப்போ செபத்தை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றம், ஒரு உயிர் மீட்சி. கோபம் மூக்குக்கு வெளியில் இருக்கும், நீட்டிக்கிட்டு டக்கு டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க. அவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாது. அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி. ஓப்பனாக அவங்க என்ன கேரக்டர்னு வெளியில் 10 பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சாதனையாளர் தோத்திரம். ஆனால் இப்போ அவங்கள பார்த்தா டோட்டலாக மாறிட்டாங்க. அவங்க சுபாவம், கேரக்டர், பேச்சு எல்லாம் மாறிட்டு, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல். இருக்கீங்களா? இது சபைக்குள்ள மட்டும் இல்ல, சமுதாயத்துக்குள்ளேயும் வரப்போகுது. அவன் நன்றி. இப்படி ஒரு 4 பேர் இருக்கிறதுனால தான் எழுப்புதலை பற்றி எங்களால் பேச முடியுது. மற்றவர்களுக்கு அப்படியா வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்கள ரட்சியும் இவங்கள ரட்சியும், அவங்கள தூக்கும் இவங்கள தூக்கும்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவங்கள ஆண்டவர் ரட்சிச்சிருவாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படிம்போம்.
அவங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, அவங்க கத்தரை ஆராதிச்சிருவாங்க, அவங்கள தொட்டியில் முக்கிடலாம் அப்படின்லாம் சொன்னால் சொல்கிறவன பைத்தியங்கிறது. அப்போ ஜெபிச்ச நீ பைத்தியம் இல்லையா? தோத்துறேன். அதாவது அவங்க ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சாலும் பைத்தியம் இல்லையா? அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்டுருவாரு. இப்போ எங்கள் ஊரில் பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறோம். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தோத்துறோம். ஆமாம், அவரை ஆண்டவர் எப்படியாலும் அசைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். காசா பணமா ஜெபம் பண்ணுவோம். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான சிலர் நினச்சிக்கிறாங்க. சில அம்மாமார்ட்ட நான் சொல்லுவேன், அக்காமாரு, என் புருஷன்லாம் ரசிக்கப்பட மாட்டார் பாஸ்டர். நம்மகிட்ட சொல்கிறது, நீங்கள் ஜோம்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு பாஸ்டர், அந்த டிக்கெட்டு ரசிக்கப்படாது, அவரெல்லாம் மணந்துட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அந்த அக்காவுக்கு ஆன்சர் பண்ணுவேன், அக்கா நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா, கர்த்தர் உங்களையே ரட்சிச்சிருக்கிறது உண்மைன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. தோத்திரம். அண்ணனா கண்டிப்பா ரட்சிப்பாருக்கா. ஏன்னா 20 வருஷமா உன்னை பார்க்குறேன்லக்கா. தோத்திரம். 20 வருஷமா உங்களை பார்க்குறோம்லக்கா. தோத்திரம். சமாளிக்க முடியலையே. தோத்திரம். அப்போ இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் அவங்களெல்லாம் பேசுவானே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா, என்ன ரட்சிச்சு மைக்க பிடிச்சி இயேசுதான் மெய்யான தெய்வம்னு பிரசங்கிக்க வச்சிருக்கிறாரு, அது உண்மைன்னா, எங்க பிஎம் ரட்சிக்க கத்தரால, எந்த மனுஷனையும் அசைக்க கத்தரால முடியும். உன்னை எழுப்புதல் இல்லை, அதெல்லாம் எழுப்புதலுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், எல்லாரும் மனம் திரும்புவாங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு நாங்கள் நம்புகிறோம். சில வசனங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை பண்ணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படி அவர் தோத்திரம் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்படிலாம் வசனம் இருக்கிறனால நாங்கள் அதை குருட்டுத்தனமாக நம்புகிறோம். எங்கள் அப்பா நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, வசனத்தை குருட்டுத்தனமாகவும் நம்பு, முரட்டுத்தனமாகவும் நம்பு. அதை நான் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். குருட்டுத்தனமாக நம்பு, முரட்டுத்தனமாக நம்பு. மோசையை பற்றி படித்தா நீ தான் மோசேன்னு நினச்சிக்க, ஆபிரகாமை பற்றி படிக்கும்போது நீ தான் ஆபிரகாம்னு நினச்சிக்க, பிளஸ்ஸிங்காக பேசுகிறாரா உனக்கு தான் நினச்சிக்க, கண்டித்து பேசுகிறாரா அதுவும் உனக்கு தான் நினச்சிக்க, ஆபிரகாமை எச்சரிக்கிறாரா அது ஒன்றை எச்சரிக்கிறாருன்னு நினச்சிக்க, மனம் திரும்புகிற விஷயமா உடனே மனம் திரும்பிடு, ஒரு ஆசீர்வாதமான விஷயமா எஸ் நானும் அப்படி மாறப்போகிறேன் அப்படின்னு ஒரு உலகத்தில் பறந்துரு அப்படின்னு சொல்லுவார். இருக்கீங்களா? இதைத்தான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொல்லுவார். தோத்திரம். அப்போது நம்ம எதை படிக்கிறோமோ அதை நம்புகிறோம், நம்புறதுக்கு தான் படிக்கிறோம், நடக்கும்னு விசுவாசிக்கிறோம். மனுஷனாக இருந்தால் விசுவாசிப்பான் இல்லை சொல்லுங்க. அப்போ மாற்றம் கண்டிப்பாக தேசத்தில் வரும். எழுப்புதல கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதெல்லாம் வராது, ஜனங்கள்லாம் ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்னடா இப்படி மூளை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. இருக்கீங்களா? ஊழியமே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறது தானே சார் ஊழியம் செய்கிறோம். ஜெபமே ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது தானே ஜெபம் பண்ணுறோம். அது நடக்காது, அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா தெரில. அல்லே சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் சொல்றத திரும்ப திரும்ப சொல்லுவேன். தேசம் அசைக்கப்படும், ஒரு மனம் திரும்புதல் வரும். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. நாங்கள் மட்டும் பரலோகத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் தூக்கிக்கிட்டு தான் உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும்.
சின்னவன் 1000 ஆவான்னு சொன்னீங்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு 1000 கர்த்தர் பார்க்குறாருன்னா எத்தனை ஆயிரங்கள் இங்கே உட்காந்துருக்கு, எத்தனை ஆயிரங்கள் இங்கே உட்காந்துருக்கு. அவர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா எத்தனை ஆயிரங்களை தேவ ராஜ்யத்தின் பக்கம் நம்மளால திருப்ப முடியும். நம்ம ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறதுனால, இல்லை இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால நம்ம சபையில் ஸ்ரீலங்காக்காரகம் மட்டும்தான், இந்தியாக்காரகம் மட்டும்தான் இருக்கணும்லாம் எழுதியில்லை எங்கேயும். அல்லையா சொல்லுங்கள். நம்மளை நம்ம தமிழ் பேசுகிற ஆளுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு ஆவியானவர் எங்கேயும் சொல்லலையே. நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும், அப்போ என்ன அர்த்தம்? சீஷராக்க முடியும்னு அர்த்தம். என் பாஷை பேசுகிற ஆட்களை மட்டும் இல்லை, எல்லா பாஷை பேசுகிற ஆளையும் நான் சீஷராக்க நம்பணும். நம்ம நம்பிக்கையில் தான் இருக்கு. நம்ம சபையில் இந்த தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் தோத்துறோம். பிரான்ஸில் கேட்டால், பாரிஸில் கேட்டால், எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களும் பாரிஸில் இருக்கிறாங்களாம், எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்களாம். அப்போது அவங்க பாரிஸில் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும், சாப்பிட்றதுக்கு மட்டும், வீடு கட்டுறதுக்கு மட்டும், கார் வாங்கிறதுக்கு மட்டுமா அவங்க பாரிஸில் இருக்கணும்? எங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும், எங்கள் பெத்தேலில் எங்களோட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் அவங்களை அந்த பாரிஸில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்படி பார்த்தா புதர்ல ஒரு கொம்பு சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்கடாவை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. அவன் பலிபீடத்துக்கு தாம் பிள்ளையத்தான் கூட்டு போறான். ஆனா அந்த பலிபீடத்துக்கு கொம்பு சிக்கிட்டு கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடா வந்துவிடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அந்த கொம்பு சிக்கிக் கொண்டிருந்த கடா பலிபீடத்திற்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இங்க நாம மட்டும் பலிபீடத்தில் இங்கே ஆராதிக்கிற கூட்டம் அல்ல, கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த பிரான்ஸ்ல, இந்த பாரிஸ்ல, இந்த எல்லைகளில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அவர்கள் எல்லாரையும் சிக்க அவித்து கொண்டு சிருஷ்டிகரை ஆராதிக்கும் இந்த பெத்தேலிலே அமரச் செய்ய போகிறீர்கள். உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்த போறார். இனி வர்ற நாட்கள்ல இந்த ஊழியம் அப்படி வளரப்போது, இந்த ஊழியம் அப்படி பெருக போது, இந்த ஊழியம் அப்படிப்பட்ட அறுவடையை பார்க்க போது தேவன் உங்களை அப்படி பயன்படுத்த போறார். திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம், அதனுடைய 13வது அதிகாரம். 13வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன். தோதரா 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் வரவழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும்
வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நம்பிக்கை தான், தோத்துறோம். ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம். விசுவாசிகள்லாம் பைபிள் படிக்கிறாங்க, நம்புகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் போகிற இடங்கள்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம், பைபிள் படிங்க, நல்லா பைபிள் படிங்க. எந்த அளவுக்கு வேதத்துக்கு நீங்கள் நேரம் செலவிட முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனாக இருக்கும். உங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை சப்போர்ட்டுக்கு. ஆவியானவரும் வசனமும் போதும். இயேசு ஒரு முறை ஜெபாலயத்துக்கு போனாரா. அங்க திரளான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ, தோத்திரம், ஒரு ஸ்திரீ வந்திருந்தாங்க. அப்படி படிப்பாங்க அதை, தோத்திரம். அதை ஸ்திரீன்னு என் பேர் இஸ்டான்லி இல்லை, ஸ்டான்லி, தோத்திரம். இஸ்டான்லி இல்லை, ஸ்டான்லி, அது மாதிரி. அதனால் அப்படி நம்ம படிக்கிறது நல்லது. ஸ்திரீ. அப்போ அந்த அம்மா 18 வருஷமா நிமிர முடியாத ஒரு கூனி. கூட்டத்துக்கு நடுவுல மற்றவங்க பார்வையில் அந்த அம்மா பட்டாளோ இல்லையோ, சர்வ வல்லவரின் பார்வையில் அவ மிஸ் ஆகல. கூட்டத்துக்கு வந்துட்டா போதும், நம்ம மிஸ் ஆகவே மாட்டோம். என்ன அவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னே புலம்பி நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அதாவது சாகிற வரைக்கும் அப்படி புலம்புறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றேன். என்ன புருஷன் கண்டுக்க மாட்டாரு, பொண்டாட்டி கண்டுக்க மாட்டா, பிள்ளைய கண்டுக்க மாட்டிருக்கு. இதுல என்ன வேதனை தெரியுமா? நம்மளை யாரெல்லாம் கண்டுக்கலையோ அவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அவரை கண்டுக்கவே மாட்டோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சிம்பிள். நம்மளை யார் ஒதுக்குறாங்களோ, நம்மளை யார் கண்டுக்கலையோ, நம்மளை யார் புறக்கணிக்கலையோ அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்க நிமித்தமே மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு 24 மணி நேரமும் அவங்களே யோசித்துக்கிட்டு இன்னும் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் செத்து போயிடுவோம். ஆனால் ஒருத்தர் 24 மணி நேரமும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் பக்கம் மட்டும் நம்ம கவனம் திரும்புறது இல்லை. ஆண்டவருடைய பார்வை அந்த அம்மா மேல. அவ ஏதாயிலும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்ட மாதிரிலாம் இங்க எழுதலைங்க. அவர் தான் கூப்பிடுறாரு, கமான் இங்க வா. அந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்னதான் பலவீனமான ஒரு பாத்திரமா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்திருந்தா. ஆலயத்தை அவ மிஸ் பண்ணல, ஆண்டவர் அவளை மிஸ் பண்ணல. அல்ல சொல்லுங்க. ஆலயத்தை அவ மிஸ் பண்ணல. இப்ப நவீன காலம், ஊழியக்காரர் ஒருத்தர் வராருன்னா உடனே வாட்ஸ்அப்ல டிசைன் பண்ணி போட்டுடுறோம், அனௌன்ஸ் பண்ணிடுறோம், அடுத்த வாரம் ஒரு வருவார் அப்படின்லாம் சொல்லிடுறோம். ஓகே. ஆனால் அன்னைக்கு அந்த ஜெபாலயத்துக்கு இயேசுநாதர் வருவாருங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அவ ஆலயத்துக்கு வர்றத வழக்கமா வச்சிருந்தா. அன்னைக்குதான் ஏதோ இயேசுநாதர் வந்துட்டாருங்கிறதுக்காக அவ வந்த மாதிரிலாம் இங்க குறிப்பிடல. அவ யதார்த்தமா எப்பொழுதும் போல ஆலயத்துக்கு வர்றதோடைய வழக்கம். அவ வந்திருந்தா அன்னைக்கு சொல்ல போனா அவளுக்காகவே ஆண்டவர் அங்க வந்தார். இருக்கீங்களா? சில சமயம் பாஸ்டரையா சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து பல
பல லட்சங்களை செலவு பண்ணி கூட கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி நடத்துகிற கூட்டம் நம்ம ஒரு ஆளுக்காக இருக்கும். புரியல உங்களுக்கு? அவங்க பயங்கரமாக பிரயாசப்பட்டு பயங்கரமாக நடத்திட்டு இருப்பாங்க. வெளிலேருந்தெல்லாம் ஊழியக்கார் வருவார், 5 நாள் நடக்கும், அப்படி இப்படி நடக்கும் மீட்டிங், பயங்கர செலவு பிரயாசம்லாம். ஆனால் அவ்வளவு செலவையும் அவ்வளவு காரியத்தையும் யாரோ ஒரு நபருக்காக கர்த்தர் பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருப்பாரு. அது மற்ற யாருக்குமே தெரியாது, தோத்துறா. ஆனா அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியும். ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கடா அந்த கூட்டத்தில், நமக்குள்ள ஒரு டச்சிங் நடந்துட்டு இருக்கடா அப்படின்னு நமக்கு தெரியும். இருக்கிறீங்களா? அங்க பாருங்க, அந்த ஜெபாலயத்தில் எத்தனை பேர் வந்திருக்கட்டும், ஆண்டவர் வேற யாருக்காகவும் வரல, அந்த ஒரு ஸ்திரீக்காக மட்டும் வந்தார். அதே மாதிரி தான் அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கூட பெதஸ்தா குளத்தில் ஏகப்பட்ட வியாதிக்காரங்க இருப்பாங்க. அதில் சூப்பர் சீனியர் ஒருத்தர் இருப்பான். சீனியர் இல்லை, சூப்பர் சீனியர். 38 வருஷமா அவன் அங்கே இருப்பான். அவன் ஒருத்தனுக்காகவே வருவார், அவன் ஒருத்தன்ட்ட மட்டும் பேசுவார், அவன் ஒருத்தனை மட்டும் எழுப்புவார், கிளம்பிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் ஆண்டவர். அந்த ஒரு நபர் நீங்களா இருந்தால் எத்தனை சந்தோஷம். அதனால வார்த்தை வரும்போது சுயநலமா இருக்கணும். அது எனக்குத்தான் அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். தேவை சமூகம்னு வந்துட்டா சின்ன பிள்ளை மாதிரி மாறிடணும். அந்த ஆராதிக்கிறது, துதிக்கிறது, வார்த்தையை ரிசீவ் பண்றது, அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற மாதிரிலாம் போஸ் கொடுக்கக்கூடாது. தோத்துறோம். நான் சொல்றது புரியுதா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே. வீட்டுகளில் இப்போ அப்பா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவார். அவர் அடிக்கடி வெளில போவார், வேலைக்கு போவார், ஏதோ போவார், வருவார். வரும்போதெல்லாம் வீட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவார். 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம் வீட்டில். ஒருத்தன் சீனியரு, ஒருத்தன் ஜூனியரு. ஆமாம், இந்த ஜூனியர் இருக்குதான் பாருங்க, சின்னதாக இருப்பான். சில சமயம் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டான், துணோண்டு. அவன் அவங்க அப்பா டோர் ஓப்பன உடனே அவங்க அப்பா பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. டடின்னு செக்கப்புன்னு ஓடியாருவான். இருக்கிறது அம்புட்டையும் போட்டுட்டு அவன் விளையாண்டு இருக்கிறது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன டேடி வந்துட்டார் அப்படின்னு பயங்கரமா ஓடியாருவான். சில சமயம் ஓடிடும்போது கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு அப்படிலாம் ஓடியாருவான். அந்த பிள்ளைய நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி தோத்துறோம், பாவம் பிள்ளைய பார்க்காத அழுக மாதிரியே இருக்கு, ஓடியாருவான். அப்பா அவங்க அப்பா பாருங்க, அவன் அப்படி ஓடி வரும்போது அவர் என்னதான் டயர்டில் வந்தாலும், அவர் என்னதான் மைண்ட் டென்ஷனில் வந்தாலும், இவனை பார்த்த உடனே அவர் டென்ஷன்லாம் மாறிடும், அவர் டயர்டெல்லாம் மாறிடும். அப்படியே அள்ளி தூக்குவாருங்க, அவனை அள்ளி தூக்குவாரு. அப்படி அள்ளு தூக்கும் போத அவன் பைய தூக்கிடுவான். அப்பா கையில் இருக்கிற அப்படியே பைய அவன் கைக்கு மாறிடும். தோத்துறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்பத்தான் மூத்தவனை தேடுவார். ஏன்னா அவன் சீனியர் இல்லையா, அவன் சீரியஸாகவே இருப்பான். தோத்துறான். அவன் எங்கேயாவது அங்கே பந்தை விளையாண்டுக்கிட்டு, ஏதாவது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு, இல்லாட்ட இப்போ ரிமோட்டை நோண்டிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் டேடி வந்திருக்கிறாரெல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம பார்க்காத டேடியா, தோத்துறான். அவர் வருவார் போவார், பெண்ண அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். அப்போ வாலண்டியராக அவர் கூப்பிடுவார், ஏலே சுரேஷே அப்படிம்பாரு. தோத்துறான். ஆமாம், அங்கேருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பான், டேடி எங்கடா இருக்க, நான் வாரேன் அப்படிமா. நான் வாரேன் தான். அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் ஆனாலும் ஆள் முகமே தெரியாதுங்க. ஏன்னா அவன் ரொம்ப பிஸி, அவன் சீனியரு, அவனா அப்படி நினச்சிக்கிடுவான். அப்படி உட்காந்துருப்பான். உடனே அவங்க அப்பா போடா இல்லையா, என் புள்ள அங்கே இருக்கான், அவன்கிட்ட நான் கொஞ்சிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீ அப்படியே உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுவார். இருக்கிறீங்களா? இதுதான் சபைக்குள்ளேயும். அவர் வரும்போதெல்லாம் நான் எத்தனை வருஷம் விசுவாசி, எத்தனை வருஷம் ஆராதிக்கிறேன், எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கிடையாது. டாடி என் அப்பாவுடைய பிரசன்னம், அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் வரும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட். அது நான் பாடும்போதே தெரியும், அதை நான் ஆராதிக்கும் போதே தெரியும், அதை நான் வசனத்தை கேட்கும் போதே தெரியும், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் போதே தெரியும், ஆமேன் சொல்லும் போதே தெரியும், அல்லேலூயா சொல்லும் போதே தெரியும். அப்படி ஆளுகளை அள்ளிடுவாரு, தூக்கிடுவாரு. நாமளும் பைய தூக்கிடலாம். சில சீனியர் இருப்பா, அவங்க நம்ம பாடாத பாட்டா, நம்ம கேட்காத பிரசங்கமா,
லூக்கா 13வது அதிகாரத்தில் இருந்தா அன்னைக்கு பிரசங்கம். இது என்ன? நான் எவ்வளவு பெரிய லெவல்ல உள்ள ஆளு, என்கிட்ட போய் இதை போய் பிரசங்கம் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸா உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துருக்கிறத வச்சே பார்த்துடலாம் அவங்க சீனியரா சூப்பர் சீனியரா. நாங்கள்லாம் பிரசங்கத்துக்கு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அப்படியே கண்டுபிடிச்சிரும். இது சீனியரோ சீரியஸாக இருக்கிறாங்களோ, இது சூப்பர் சீனியரோ சூப்பர் சீரியஸரோ, தரம் அடுத்த பிரசங்கத்தில் இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட தான் அடுத்த பிரசங்கத்துக்கு வருவோம். அல்லையா சொல்லுங்க. ஆனால் அதே சமயத்தில் சீனியராக இருப்பாங்க, சூப்பர் சீனியராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆவியில் எளிமையையும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால பிரசங்கம் தேவ பிரசன்னம்னு வந்துட்டா அதை ரிசீவ் பண்றதுல ரொம்ப உற்சாகமாயிடணும். ஒருத்தனுக்காகவே வந்தாரு, ஒருத்தன் கூட பேசினாரு, ஒருத்தனை எழுப்பினாரு, கிளம்பிட்டாரு. இங்கே இந்த ஒரு ஸ்திரிக்காக வர்றாரு, அந்த ஒரு ஸ்திரியோட பேசுறாரு, அந்த ஒரு ஸ்திரிய பக்கத்தில் அழைக்கிறாரு, கைய மேல வைக்கிறாரு, அற்புதத்தை செய்யறாரு, புறப்பட்டார். இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றாரு, உன் பலவீனத்தின் என்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். பலவீனம். இந்த அம்மா ஆலயத்துக்கு வர்றவதான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவள் தான், ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஆலயத்துக்கு வருகிறவள், ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிறவள், ஆபிரகாமின் குமாரத்தியானவள். அல்லையா சொல்லுங்க. இந்த எல்லா சோத்திரம் ஆசீர்வாதமும் மேன்மையும் இந்த அம்மாவுக்கு இருக்கு. ரெகுலர் ஆலயத்துக்கு வர்றவதான், வருஷக்கணக்காக வர்றவதான். ஆண்டவர் போதகம் பண்றதை உட்கார்ந்து கேட்கிறான்னா, அப்ப இதுக்கு முன்னாடி யார் பேசினாலும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பா. அப்ப ரெகுலரா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவதான். ஆண்டவர் அவளை பத்தி சொல்றாரு, இவள் ஆபிரகாமின், இன்னைக்கு நேத்து இல்ல, இவ ஆபிரகாமின் குமாரத்தி, இவ ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரி, இவள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி அப்படின்னு அவளை பத்தி ஆண்டவர் சர்டிபிகேட்டும் கொடுக்கிறாரு. ஆனா அவளுக்கு ஒரு பலவீனம். இன்னைக்கு சபைக்கு இருக்கிற பிரச்சனை தான், ஆராதிக்கிறவங்க தான், ஆலயத்துக்கு வர்றவங்க தான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான், வாக்குத்தத்தத்தின் சந்ததி தான், முன்குறிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாம் ஓகே. ஆனாலும் ஏதோ ஒரு பலவீனம் சபைக்கு இந்த பலவீனம் இருக்கு. அழைக்கப்பட்ட கூட்டத்திற்கு ஒரு பலவீனம், தேவன் நம்பி இருக்கிற ஜனத்திற்கு ஒரு பலவீனம், ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு பலவீனம். இன்னைக்கு சபை ஒரு பலவீனத்தில் இருக்கு. ஆண்டவர் இந்த பலவீனத்தில் இருந்து சபையை விடுவித்து பலப்படுத்தி நிறுத்த விரும்புகிறார். சபைனாலே நீங்க பழைய ஏற்பாட்டு சபையா இருக்கட்டும், இல்லாட்ட புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கட்டும், என்னாகமத்தின் புத்தகம் 22, 23, 24 இந்த 3 அதிகாரங்களையும் குறிச்சு வச்சுக்கோங்க. பாலாக்குங்கிற மோவாபிய ராஜா பிலேயாமை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் சபையை சபிக்க சொல்லுவான். அப்படி சபிக்கும் போது பிலேயாமால சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறவன நான் எப்படி சபிக்கிறது? ஒரு 3 கொடுமுடிக்கு கூட்டு போவான், 3 சிகரத்துக்கு கூட்டு போவான். அங்கிருந்து பிலேயாமுக்கு சபையை பாலாக்கு காட்டுவான். இங்கிருந்து பாரு, அவர்களை சபிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு சிகரத்துக்கும் போகும்போது, ஒன்று ஆமா பாகாலின் கொடுமுடி, இன்னொன்று பிஸ்காவின் கொடுமுடி, மூன்றாவது பேயோரின் கொடுமுடி, அப்படி 3 கொடுமுடியிலிருந்து சபிப்பான். அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ நம்ம அங்கே போகிறோம், டைம் ஆகிடும். அங்கிருந்து சபிப்பான். அப்போ ஒவ்வொரு முறையும் சபிக்கணும்னு நினைக்கும் போது சபிக்க முடியாது, ஆசீர்வாதம் தான் வரும். அப்ப முதல்ல சொல்லுவான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். அப்போ the people of a separation,
the people of purity, sanctification, holiness. இவர்கள் பரிசுத்தமான ஜனம், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இருக்கீங்களா? என்னப்பா உன்னை சபிக்க சொன்னா நீ அவங்கள வாழ்த்தி பேசுற, அவங்கள ஆசீர்வதிச்சு பேசுற, அவன் கன்ஃபியூஸ் ஆவான். சரி வேறொரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்கிருந்து அவங்கள சபிச்சிரு அப்படின்னு வேறொரு இடத்துக்கு கூட்டு போ. அங்கிருந்து தோத்துறான். 23 அதிகாரம் முதல்ல இந்த ஜனம் ஜாதிகளுடைய கலவாமல் தனித்து வாசமா இருப்பது 23:9 வரும். ரெண்டாவது 23:22 சொல்லுவான் என்னாகமத்துல, காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமெனா? 23:22 போடுங்க. 23:22 என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு என்ன பலன் உண்டா? காண்டா மிருகத்துக்கொத்த பலன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அடுத்த வசனத்தில் வரும், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள செகண்ட்ல பிளஸ் பண்ணுவான். மூணாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அங்கிருந்து 24 அதிகாரத்தில் 6 வசனத்தில் சொல்லுவான், தோதரம் அவர்கள் பரவி பாகிற ஆறு நதியோரத்தில் உள்ள தோட்டம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறேன்? பரிசுத்தம் உள்ள ஜனம் அவர்கள், பராக்கிரமம் உள்ள ஜனம் அவர்கள், பரவி பாய்கிற ஜனம் அவர்கள். 3 பாயிண்ட். இதுல அந்த நடுவுல விஷயத்துக்கு தான் இப்ப நம்ம வர போறோம். அவர்கள் காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொண்டவர்கள். இதுதான் சபை. சபைனாலே பராக்கிரமம் உள்ளது, சபைனாலே பலன் கொண்டது, பலன் உள்ளது. கர்த்தரே அவர்களுடைய பலன். அவர்களை வனாந்தரத்தில் எமோரிய ராஜாக்களால மேற்கொள்ள முடியல. செங்கடலுக்குள்ள வச்சு அவர்களை கொன்றணும்னு நினைச்ச பார்வோனால அவர்களை சேதப்படுத்த முடியல. கானான்ல நின்ற 31 ராஜாக்கள் யோசுவாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தபோது 31 ராஜாக்களும் இஸ்ரவேலரை ஜெயிக்க முடியல. அப்போ இஸ்ரவேல் மக்கள்னாலே பலன் நிறைந்தவர்கள், பராக்கிரமம் உள்ளவர்கள், the people of strength, strong. அவங்க பலனா இருப்பாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர் 1:8 சிம்பிள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு சபை பரிசுத்த ஆவியின் பலன் கொண்ட சபை. அதுவும் பரிசுத்தமா தான் இருக்கும். அதுவும் பரவி பாயும், புறப்பட்டு போகும், சகல ஜாதிகளையும் சீசராக்கும். இதுதான் சபை, இதுதான் சபை. ஆனா நீங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சம்பவம். யோசபாத்துங்கிற யூத ராஜா, அவனுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. 3 ராஜாக்கள், ஒருத்தர் வந்தாலே பிரச்சனை, அங்க 3 பேர் வருவாங்க. 3ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா யோசபாத்து பயந்துருவாரு. அப்படிதான் எழுதியிருக்கும், யோசபாத்து பயந்து அப்படின்னு எழுதியிருக்கும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். அந்த ராஜாக்களை பார்த்த உடனே யோசபாத்து பயந்துட்டான். தோதரம். குறிப்பா 12ஆம் வசனத்தில், இதே அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் யோசபாத்து சொல்லுவாரு, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு 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 பலன் இல்லை. இஸ்ரவேல் மக்களை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொண்டவர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து. இப்படிதான் வாக்குத்தத்தம். ஆனா யோசபாத்து சொல்றான், இந்த கூட்டத்துக்கு முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. என்னை அனுமதிச்சா நான் ஒண்ணு சொல்றேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அல்லையா சொல்லுங்க. இப்ப
நம்ம பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கான், இல்லாட்டி ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கான். திடீர்னு பயந்துக்கிட்டு ஓடியாரான். அம்மா ஐயோ அவன் என்ன அடிக்கான், அவன் என்ன துரத்துறான், அவன் என்ன பாடாப்படுத்துறான் அப்படின்னு ஒன்று 7ஆம் கிளாஸ் பைய இப்படி அழுதுகிட்டு ஓடியாரானே. ஒருவேளை 10ஆம் கிளாஸ் பைய அவனை விரட்டுவானோ நீ எட்டி பார்த்தா 3ஆம் கிளாஸ் டவுசர். இவனை விரட்டிட்டு வர்றது 3ஆம் கிளாஸ் டவுசர். இவன் வந்து அம்மா அம்மானு சுத்துறான்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுமா, இவனை உதைக்கணும்னு தோணுமா? தட்டு கணக்கில் திங்கிற, நல்லா தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உட்காந்துருக்க 3ஆம் கிளாஸ் பய உன்னை விரட்டிட்டு வர்றான்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு அவன் குத்துனதோட சேர்த்து நாம 3 குத்து என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா குத்துவோம். இன்னைக்கு சபையை பரிசுத்தாவியானவர் அப்படிதான் பார்க்கிறார். நீ யார்? நீ பராக்கிரமம் உள்ள கூட்டம், நீ பரிசுத்தாவியை பெற்ற கூட்டம், நீ பெலன் உள்ள ஜாதி, நீ காண்டாமிருகத்து கொத்த பெலன் கொண்ட ஜாதி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்ப்பான், ஆனா நிற்பது இல்லை. ஜெயம் உனக்கு தான். 18 வருஷமா அந்த அம்மாவுக்கு பலவீனம். சர்ச்சுக்கு வர்றா, வார்த்தையை கேட்கிறா, ஆபிரகாமின் குமார்த்தி தான், ஆனால் அவருக்குள்ள ஒரு பலவீனம். இன்னைக்கு சபை பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லுது, அபிஷேகத்துல நிரம்புது, அந்நிய பாஷை பேசுது, சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லுது, பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுது, ஆனாலும் ஏதோ ஒரு பலவீனம். ஆத்துமாவில் பலவீனம், ஆவியில பலவீனம், சரீரத்தில் பலவீனம், சிந்தனையில பலவீனம், ஜபத்தில் பலவீனம், விசுவாசத்தில் பலவீனம், எல்லாத்துலேயும் பலவீனம். ஒட்டட குஞ்சு மாதிரி அப்படியே நோஞ்சா மாதிரியே இருக்கு சபை. படைச்சவருக்கு எப்படி இருக்கும், சபையை உருவாக்குனவருக்கு எப்படி இருக்கும், சபைக்காக ஜீவனை தந்தவருக்கு எப்படி இருக்கும், சபையை குறித்த மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? பிரசங்கம் பண்ணவங்களுக்கே திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஜெபம் பண்ண ஆளுகளுக்கே திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. உபதேசம் பண்ணவங்களுக்கே திரும்ப திரும்ப உபதேசம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவகளை விழுகிறதும், இவகளை எழுப்பி விடுறதும், இவகளை விழுகிறதும், இவகளை எழுப்பி விடுறதும், இவகளை சரி பண்றதும், இப்படியே ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருந்தா உலகம் ரட்சிக்கப்படணும், எல்லா முழங்காலும் முடங்கணும், எல்லா நாவுகளும் கர்த்தரை அறிக்கை பண்ணணும், பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால நிறைஞ்சிருக்கணும், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் நாட்கள் வரணும். அப்படிங்கிற மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் எப்ப நிறைவேறும்? நேற்று நம்ம பார்த்தோம் பாருங்க, சர்ச்சில் இருக்கிற அம்பிட்டு பேரும் பிள்ளையாவே இருந்தா, பாஸ்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை தூக்குங்க, என்னை இடுப்பில் வச்சுக்கோங்க அப்படின்னே எல்லாரும் இருந்தா. இன்னும் டிவி பெட்டிக்குள்ளேயே மண்டையை விட்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா டச் பவர் அப்படிங்கிறாரா அவர். டிவி பெட்டிக்குள்ள இருந்து மட்டார் மண்டையை விட்டுறது. டிவி பெட்டிக்குள்ள நான் சொல்றது புரியுதா? அப்ப ஏதோ ஒரு பலவீனம். இன்னும் கோபத்தை என்னால ஜெயிக்க முடியல, இன்னும் பொறாமை என்னால ஜெயிக்க முடியல, இன்னும் தோத்திரம் இச்சை என்னால ஜெயிக்க முடியல, பொருளாசை என்னால ஜெயிக்க முடியல, மாம்சத்தை என்னால ஜெயிக்க முடியல. பலவீனம், மாம்ச பலவீனம், சரீரத்துல பலவீனம். இப்படி பலவீனத்திலே கடந்தா சபைக்காக ஜீவன் தந்தவர், சபையின் மூலமா தேசத்தில் அசாத்தியங்கள் நடக்க வேண்டும் என்று துடிக்கிறவர் மனதளவில் சங்கடப்படுவார் தானே. அதனாலதான் ஏசரத்தம் ஜெயம் தூங்குறது கூட ஒரு பலவீனம் தான் பிரசங்க நேரத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என் பிரசங்கம் உங்களுக்கு தூக்கம் கொண்டு வருகிற மாதிரியா இருக்குது. நீங்க தூங்குனீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். நான் அப்படிதான் எடுத்துக்கிடுவேன். யாராவது ஒருத்தர் என் பிரசங்கத்தில் தூங்குனா அன்னைக்கு போய் எனக்கு தூக்கம் வராது. தோத்திரம், என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, என் பிரசங்கம் ஒரு ஆளை உறங்க வச்சுட்டே என்னை மாத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அடுத்த நாள் அந்த அம்மாவை நான் எழுப்பிடணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோமனு. அல்லேலூயா. இப்போ அம்மாவை எழுப்பிட்டேனே, அல்லே சொல்லுங்க. இப்பவே எழுப்பிட்டேன். தோத்திரம், வாய்ப்பில்லை ராஜாத்தி. அல்லே சொல்லுங்க. ஏதோ ஒரு பலவீனம், வசனத்தை கேட்க முடியாத பலவீனம், சபைக்கு வர முடியாத பலவீனம், முழங்கால போட முடியாத பலவீனம்,
வார்த்தையை வாசிக்க முடியாத பலவீனம், வார்த்தையை விசுவாசிக்க கூடாத பலவீனம், சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாத பலவீனம், அற்புதங்களை செய்ய முடியாத பலவீனம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடாத பலவீனம். பலவீனம் பலவீனம் பலவீனம், ஏதோ ஒன்று. பிரசங்க நேரத்தில் ஆமென் சொல்ல முடியாத பலவீனம். பலவீனம் எப்படா பிரசங்கம் முடியுங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது கூட ஒரு பலவீனம். இடையில எந்திரிச்சு போக்குவரத்துமா இருக்கிறது கூட ஒரு பலவீனம். சில ஆளு எல்லாம் பிரசங்கத்துக்கு இங்கே அப்படி இல்லை சோதரம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலோட வந்துடும். அப்பப்போ குடிச்சுக்கிறோம். பிரசங்கர் கூட குடிக்க மாட்டாரு, அப்பப்போ குடிச்சுக்கிடுவாங்க. அது ஒரு தப்பா? தண்ணி குடிக்கிறது ஒரு தப்பா? தப்பு இல்லையே, குடிக்கலாம், குடிக்கிறது தப்பு இல்லை. அப்புறம் எந்திரிச்சு போய் முடிக்கிறது, குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, அப்புறமா வந்து குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, இதுதான் பலவீனம்ன்றேன். அப்படி ஒரு பலவீனம் நமக்கு இருக்குன்னு தெரியுதுன்னா குடிக்காம இருக்கலாம்ல. என்ன பேச காணா? எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற பாஸ்டர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு வராங்களா? அவங்களும் ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு ஜபம் வரைக்கும், பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. ஆளுகளை பாரு, பலவீனம். அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனம். உன் பலவீனத்தின் என்று இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உங்களுக்கு என்ன பலவீனம், எதுல பலவீனம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அது என்ன பலவீனமா இருந்தாலும் ஒரு விடுதலை இன்றைக்கு உங்கள் சரீரத்துல வருது, உங்க உள்ளான மனுஷன்ல வருது, உங்க ஆத்துமாவுல வருது. இங்க இந்த அம்மாவுடைய பலவீனத்துல நான் சொல்லுவேன், நீண்டகால பலவீனம். சொல்லுங்க, நிமிர முடியாத பலவீனம், நிந்திக்கப்படும் பலவீனம். சொல்லுங்க, இந்த அம்மாவுக்கு நீண்டகால பலவீனம். ஏன்னா எத்தனை வருஷம் இருந்துச்சா? 18 வருஷமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை கிடையாது. அன்று ஆமீன் சொல்றாங்களா? ஆசீர்வதிங்க. நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை. 30 வருஷமாவா உனக்கு பிள்ளை பிறக்கல, அப்போ உனக்கு பிள்ளையே பிறக்காது. இதுதான் உலகம் சொல்லும். 30 வருஷமாவா இந்த வியாதி, அப்ப அவ்வளவுதான், தோத்திரம், இனி குழிதான். அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஹலோ, 30 வருஷமா கல்யாணம் நடக்கலையா, இதுக்கு பிறகு உங்களுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு உலகம் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு பெரும்பாடு சுகமாக்குனாரு. 18 வருஷமா ஒரு அம்மா நிமிர முடியாத கூனி நிமிர்த்தினாரு. 38 வருஷமா ஒருத்தன் பெதசா குளத்துல சப்பாணி நடக்க வச்சாரு. 40 வருஷத்திற்கு மேற்பட்டவன் அலங்கார வாசல் சப்பாணி அற்புதம் செஞ்சாரு. 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம் விடுதலையாக்கினாரு. 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு முற்றுப்புள்ளி வச்சாரு. 90 வயசு கிழவி சாராளம்மா புள்ள கொடுத்தாரு. 100 வயசு கிழவன் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரு. 85 வயசு கிழவன் காலேப் எப்ரோனை சுதந்தரிக்க வைத்தாரு. 80 வயது கிழவன் மோசே 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிற ரட்சகனா பயன்படுத்தினார். போதுமா? அவருக்கு 12 வருஷமும் பிரச்சனை இல்லை, 18 பிரச்சனை இல்லை, 38 பிரச்சனை இல்லை, 40, 430, 70, 90, 100, 80, 85 பிரச்சனை இல்லை. நீங்களும் பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இங்க வந்துட்டாரு, உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டு தான் போவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ 18 வருஷமா நீண்ட காலமா ஏதோ ஒரு பிரச்சனையில முடங்கி கிடக்குறீங்களா? This is the day for you to be delivered. இன்றைக்கு உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார்.
அது பொருளாதாரத்தில் பிரச்சனையா, அது குடும்பத்தில் பிரச்சனையா, அது சரீரத்தில் பிரச்சனையா, அது ரட்சிப்புக்கு எடுத்த பிரச்சனையா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்த பிரச்சனையா, வேலைக்கு எடுத்த பிரச்சனையா, கணவன் மனைவி உறவுல பிரச்சனையா, பிள்ளைகள் லைஃப்ல பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும், இந்த இரவு, இந்த மாலை ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்வில் செய்கிறது. நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அந்த பிரச்சனையில விடுதலை வருது, அந்த பிரச்சனையில விடுதலை வருது, அந்த பிரச்சனையில விடுதலை வருது. ஆமென், ஆமென். நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டேன், அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கவே இல்லை. நான் பல வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கவே முடியல என்று எதிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். I want to say a prophecy tonight. இந்த சபை, இந்த ஊழியம் பல வருஷமா எந்த காரியத்துக்காக போராடி கொண்டிருந்ததோ அந்த காரியத்தில் இந்த இரவு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கடந்த 22 வருஷம் இருந்த மாதிரி இந்த ஊழியம் இருக்க போறது இல்ல. 23வது வருஷம் ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய விடுதலையோடு, ஒரு புதிய மகிமையோடு, ஒரு புதிய அற்புதத்தோடு தேசம் பார்க்க போது, ஜனங்கள் பார்க்க போறாங்க, மற்றவங்க பார்க்க போறாங்க. அந்த அம்மாவை 18 வருஷமா பலர் வேற மாதிரி பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் இயேசு தோத்திரம் அன்றைக்கு வந்து அவளுக்கு அற்புதம் செய்த நாளில் இருந்து அவளை பார்த்த கண்கள் வித்தியாசமா, பிரமிப்போடு, அற்புதமா பார்க்க வைத்தார் அல்லவா. இந்த பெத்தேல பிரான்ஸ்ல ஒரு மகிமையான திருச்சபையாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறார். ரேகப்பா லாகரா காதரா லேதே நேசிகரா ஹன்சகத்ரோஹோ. நீண்டகால பலவீனா. அந்த அம்மாவே ஒரு கட்டத்தில் இதுக்கு பிறகெல்லாம் இதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சிருப்பா. நிமிரவே முடியாத பலவீனம், எவ்வளவும் நிமிரக்கூடாத குனி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. சில விஷயங்களை நாமளே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, என் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அவரெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படி சொல்லிடுவோம். நான்லாம் இங்கே ஃப்ரான்ஸில் வீடு வாங்குறதுக்கு சாத்தியமே இல்லை. எனக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு நடந்திருக்கலாம், இவங்களுக்கு நடந்திருக்கலாம், பட் எனக்கு சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் எதை யோசிச்சிங்களோ இந்த இரவு அது சாத்தியம் ஆகிறது. Once again I want to say a prophecy. இந்த ஊழியத்திற்கு இதுவரைக்கும் எதெல்லாம் சாத்தியமாகாமல் இருந்ததோ இந்த இரவு தொடங்கி இந்த ஊழியத்திற்கு அவைகள் எல்லாம் சாத்தியமாக போகிறது. அரலகரதே இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க எதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ இந்த இரவு ஸ்டார்ட் ஆகுது, இந்த இரவு தொடங்குது. ஆமென். அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ, அது குடும்பமோ, அது ஊழியமோ, அது சபையோ, சகலமும் சாத்தியமாகிறது. ஆமெனா? தோத்திரம். 90 வயசு கிழவிக்கு புள்ள பிறக்க சாத்தியம் இல்லதான். புருஷனை அறியேனே என்று சொன்ன மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க சாத்தியம் இல்லதான். சாத்தியம் அற்றவைகளை சாத்தியப்படுத்துகிறவர் தானே சர்வ வல்லவர். இன்னைக்கு உன் பலவீனத்தில் என்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலை தூக்கிட்டு போவார் ஆவியானவர். ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு இலவச சுற்றுலா. யாருக்கு? எசேக்கியேலுக்கு. கூட்டு போய் ஒரு சுவிட்சர்லாந்தில் நிறுத்தியிருந்தா கூட கூலா 4 இடத்த பார்த்துருக்கலாம். பாரிஸில் நிறுத்தியிருந்தா கூட நான் நாளைக்கு பார்க்க போகிறேன் அல்ல சொல்லுங்க, 4 இடத்த பார்த்துருக்கலாம். ஆனால் எசேக்கியேல் பரிதாபங்க, தோத்திரம். அவரோட கம்பேர் பண்ணும்போது நம்மெல்லாம் பரவாயில்ல போல. அவரை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்களை நிறுத்துறாரு. அவர் நினச்சிருப்பார், ஆவியா நம்மளை தூக்கிட்டு போறாரா, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் போல அப்படின்னா. அங்கே எல்லாம் செத்து கிடக்கு.
செத்து கிடக்குங்கிறத விட எலும்பா கிடக்கு, காஞ்ச எலும்பு. எந்த வருஷம் எப்ப எந்த நூற்றாண்டுல செத்துச்சுன்னு தெரியல. சில சமயம் ஆவிக்குரிய கோணத்துல பார்த்தா எங்களையும் அங்கங்க தூக்கிட்டு போவார். ஊழியர்களை அப்படி தூக்கிட்டு போய் நிறுத்துவாரு. அப்படி மைக்க பிடிச்சி அப்படி பார்த்தா எல்லாம் எலும்பு கூட்டமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சிரிக்கிறீங்கன்னா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தோத்துறேன் நிற்கும். என்னடா நம்மளை எங்க அப்படி கூப்பிட்டு வந்திருக்காரு. 3 நாள் மீட்டிங்லாம் நான் வாரந்தோறும் போவேன். அப்போ போனால் ஃபஸ்ட்டு டே புரிஞ்சுப்பேன். ஆத்தாடி எல்லாம் எலும்புடோய் காஞ்சு கிடக்குடோய், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படி தான் நிற்பேன். இப்போ எசேக்கியேலை நிறுத்திட்டு எசேக்கியேல்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். எசேக்கியேலே, உயிரடையுமா? எது எது இந்த எலும்பு எந்திரிச்சிருமா, எழுப்புதல் வந்துருமாம்பார். இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியாங்க. அவன் என்னங்க பதில் சொல்லுவான்? மனுஷங்க, ஆத்தாடி இது எப்படி உயிரடையும்? எலும்பு, சதை கிடையாது, தோல் கிடையாது, நரம்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது எப்படி உயிர் அடையும்னு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கிறவரை குறை சொல்லவும் முடியாது. கேட்கிறவர் யாரு? சர்வ வல்லவர். ஆனா மனசாட்சிப்படி சொன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்படிதான் தோணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இல்ல கேள்வி வேற என்கிட்ட கேட்கிறீரு, அப்படிதான் சொல்ல தோணும். ஆனா கேட்கிறவர் சர்வ வல்லவர். அதனால எசேக்கியேல் அழகா ஒரு பதில் சொல்லுவான். அது உமக்கே தெரியும். அல்லேலூயா சொல்ல. ஒரு பாட்டு இருக்குல்ல, தேவகுமாரா தேவகுமாரா ஆமி என்ன காப்பாத்துங்க தோத்தரம், அது உமக்கே சொல்லுவோம். அதை நீரே அறிவீர். 3ஆம் வசனத்துல அழகா சொல்லுவோம், அதை நீரே அறிவீர். ஏதோ ஒரு பிளானோட என்ன பெத்தேலு கூட்டு என்ன இந்த பள்ளத்தாக்கு கூட்டு வந்திருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு பிளானோட என்ன இந்த எலும்பு கூட்டத்துக்கு நடுவில் கூட்டு வந்திருக்கிறீர். நீர் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறீர். அதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்கிறீர். வாட் ஐ நீட் டு டூ ஐ வில் டூ. நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறதுக்கு ரெடி. நீர் சொல்லும், நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லும். அவ்வளவுதான். எனக்கு அது எலும்புமா எலும்பாதா அது உமக்கு தான் தெரியும். ஏன்னா தப்பிச்சுக்கிறணும், எஸ்கேப் ஆகணும். அதெல்லாம் தெளிவாக பதில் சொல்லும். அது உமக்கு தெரியும். என்ன ஆள விடும், ஏன் வேலை என்னவோ அதை மட்டும். அப்போ ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ஆள் தாண்டா தேவை. இது எப்படி எந்திரிக்கும், இது எலும்பு கூட்டமா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானித்தனமா பேசுற ஆளுகள்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. நீர் என்ன சொல்லணுமோ சொல்லுனா ரெடிங்கிற. ஓ வெரி குட், இப்படி ஆள தாண்டா தேன. ஒன்று செய், ஸ்பீக் ஸ்பீக் மை வேர்ட். என் வார்த்தையை பேசு. எலும்புகிட்டயா ஆமீன் சொல்லாதே தோத்துறா. இப்போ எங்களுக்கெல்லாம் ஆமீன் வரலன்னா அடுத்த பாயிண்டே வரமாட்டேங்குது. அல்லேலூயா வரலன்னா எங்களுக்கு எல்லாமே போயிடுது. ஆமா, ஆனா எலும்பு எப்படி ஆமீன் சொல்லும்? உசுரோட உட்கார்ந்து இருக்கிற ஆளுகளுக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு உசுறு போயிடுது. ஆனா எலும்புகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுனா எப்படி சார்? எசேக்கியேல் கிரேட் சார். எசேக்கியேல் கிரேட். பேச சொல்லிட்டார், அவ்வளவுதான். நீ எலும்போ நீ என்னவோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன்ட்டு he started to preach. அவன் பேச ஆரம்பிக்கிறான். 6ஆம் வசனம் சொல்லுது, என்ன ரொம்ப கவர்ந்த வசனம். அங்கே ஒரு அசைவு உண்டாகி, 6 7 7 போடுங்க தோத்துறான். எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ இதோ சொல்லுங்க, எல்லாரும் படிங்க அந்த வார்த்தை. இதோ அசைவு உண்டாய். வா, இவன் பேசுறான், எலும்புகள்ல கடமடா 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 கடமடாங்குது தோத்துறான். பள்ளத்தாக்கே ஒரு ஷேக் ஆகுது. அப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேங்க, கர்த்தர் பேசினா எலும்பா இருந்தா கூட அசையும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் பேசினா மனுஷனா இருந்தா அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஏன்னா எலும்பே ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுல, டெட் பாடியே ரெஸ்பான்ஸ் பண்ணுதுல. அப்ப மனுஷன் அசைவான். எலும்பு கூட்டம் அசைஞ்ச உடனே தான் இவனுக்கே உசுறு வந்திருக்கும். ஆத்தாடி வேலை நடக்குதுரோ, வேலை நடக்குதுரோ, எலும்பெல்லாம் அசைதுரா. ஐயோ சாத்தியம் இல்லைன்னு நினைச்சோம், இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோம். ஆனா வார்த்தை வந்தா அசைவு வருதே. இப்போதான் எசேக்கியேலுக்கு கண்கொள்ளா காட்சிங்க தோத்துறான்.
அவன் கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மட்டார்னு இந்த படுத்து கிடக்கிற எலும்பு கூட்டம்லாம் அப்படி அப்படி எப்படி எந்திரிச்சு நின்றுருக்கும். யாரா அவன் ஏரியாவில் புதுசாக ஒருத்தன் பேச வந்திருக்கான். அப்படி எலும்புகள்லாம் அப்படி எந்திரிச்சு எசேக்கியேலை பார்த்துருக்கோம். தோத்துறான். பார்த்துட்டு என்ன நம்ம தனியாக இருக்கோம், நம்மளால எங்க அப்படின்னு தேடுது. தோத்துறான். நம்மளால எங்க அப்படின்னு தேடுது. பார்த்தா அது அங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு. ஏய் நம்மளால் அங்கே இருக்கடோ அப்படின்னு எலும்பி அப்படியே பறக்குது பாருங்க. சர்ரு புர்ரு சர்ரு புர்ரு சர்ரு புர்ருன்னு அந்த பள்ளத்தாக்குல எலும்புகள் எல்லாம் அப்படியே பறக்குது சார். அடுத்த மாதம் தட்டலாம். அது ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கையை தட்டுறது? தோத்துறான். அப்படி எலும்புகள்லாம் பறக்குது. சில சமயம் குறுக்க வேற ஒன்று வந்திருக்கும். சீப்போ நீ வேற ஆளு. தோத்துறான். ஏழு அங்கே இருக்கு. தோத்துறான். போய் அதது எலும்போட ஜாயிண்ட் ஆச்சான். அப்படியே தசை வருது, அப்படியே நரம்பு வருது, அப்படியே தோல் வருது, அப்படியே ஆவி வருது. ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி நின்றது. அல்லேலூயா. வாய்ப்பு இல்லதான். நான் ஒண்ணு சொல்லவா, வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்துட்டா வாய்ப்பும் வரும். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனிதான். ஆனா வார்த்தையானவர் அங்க வந்துட்டாரு. அவருக்குள்ள இருந்து வார்த்தை வருது. வா தோத்துறான். அவன் மேல கைய வைக்கிறாரு. நீ சுகம் அடைகிறாய்ன்னு சொல்றாரு. உன் பலவீனத்து நின்று நீ இன்றைக்கு விடுதலையாக்கப்படுகிறாய் என்று சொல்லுகிறாரு. When the word came, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எல்லாருடைய கண்களுக்கு முன்னால 18 வருஷமா கூனி குறுகி வளைஞ்சு அவன் முடங்கி கிடந்த அந்த எலும்பு நிமிர்ந்து, வாவ், what a miraculous God we have. எத்தனை மகிமையான கர்த்தர். இந்த பெத்தேலை பார்த்து சொல்றாரு, இந்த பெத்தேலை பார்த்து சொல்றாரு, இது எசேக்கியேலின் ஆவி உள்ள திருச்சபை, இது எசேக்கியேலின் ஆவி கொண்ட திருச்சபை. இங்க எசேக்கியேலின் ஆவியானவர் அரபா கரோஹோ ரிபா லகதரா. இந்த பிரான்ஸ்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற பல விஷயங்கள் நடக்க போகுது. எசேக்கியேல், பெத்தேலே, உன்னை கொண்டு நடக்க போகுது. நிமிர முடியாதவைகளை நிமிர்த்துகிற கர்த்தர். ஓ ஜீசஸ், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்க போகுது. இந்த வருஷம் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்களே நம்ப முடியாத பல விஷயங்கள் சபையில நடக்க போகுது. நீங்களே ஆச்சரியப்படுறமான பல விஷயங்கள் சபையில நடக்க போகுது. ஐயோ இதெல்லாம் நம்ம நினைக்கவே இல்லையே, இதெல்லாம் நடக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையே. கர்த்தர் செஞ்சிட்டாரே, ஒவ்வொரு நாளும் செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் புதுசா. எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஓ சோதரம், அல்லேலூயா. பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நிமிர முடியாத பலவீனம் மாறப்போது. ஹல்லேலூயா. இந்த சிஸ்டர்லாம் இப்படி மாறுவாங்கன்னு நினைக்கல, இந்த குடும்பம் இப்படி நிற்கும் கர்த்தருக்காக நினைக்கல அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி, பிரமிக்கிற மாதிரி சபையின் நடுவில் பெரிய மிராக்கிள்ஸ் இந்த வருஷம் நடக்க போகுது. பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். நிந்திக்கப்படுகிற பலவீனம். என்ன நிந்திக்கப்படுற பலவீனம்? ஏசனார் வர்றாரு, அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஆனால் அதை அங்கே இருக்கிற யாரும் என்ன செய்யலை, விரும்பலை. குறிப்பாக தோத்திரம் அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள் அதை விரும்பலை. தோத்திரம் அந்த 14ஆம் வசனம், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கிறபடியா ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. நம்ம எழும்புறத எல்லாரும் விரும்பிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது, நம்ம பிரகாசிக்கிறத எல்லாரும் விரும்பிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. இருக்கீங்களா? அந்த அம்மா 18 வருஷமா முடங்கி கிடந்தவ இன்னைக்கு எழும்புறா அப்படின்னா அந்த ஊரே கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்.
ஐயோ நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்த்த அம்மா தானே, பல வருஷமாக முடங்கி கிடந்தவ தானே, இன்னைக்கு ஏசுனார் வந்து இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய சபை, சந்தோஷப்பட வேண்டிய அந்த ஜெபாலய தலைமை, சந்தோஷப்பட வேண்டிய நபர்கள் நிந்திக்கிறாங்க, குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. இது ஓய்வு நாள், இன்னைக்கு தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கணுமா, இன்னைக்கு தான் நீங்கள் அற்புதம் பெற்றுக்கிறணுமா, பா வேற ஒரு நாள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வைத்தறிச்ச தோத்துறான். ஒன்று சொல்லவா, பிறர் வயிறு எரியிற மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அது ஆசீர்வாதத்தில் ஒரு வெரைட்டி. நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு 10 பேராவது வயிறு எரியணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆதியாகமம் 26 ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த தேசத்தின் ராஜா அபிமெலேக்கு அவன் மேல என்ன கொண்டானா, பொறாமை. அப்போ பிறர் நம்ம மேல பொறாமப்படுற மாதிரி இந்த வருஷம் பெத்தேல ஏற்கனவே பொறாம இருக்கலாம், அது வேற, எனக்கு தெரியாது, அல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஆனா இனி பல வயிறுகள் கப 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 என்று எரியும்படிக்கு இந்த 23வது வருஷத்துல பெரா சோத்திரம் பெத்தேல மகிமையா தேசத்தின் நடுவில், பிரான்ஸ் நடுவில் நிறுத்த போறார். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. மற்றவங்க உங்களை டேமேஜ் பண்றாங்க, உங்களை காயப்படுத்துறாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், சோர்ந்தெல்லாம் போகாதீங்க. ஏன்னா இயேசு ரத்தம் ஜெயம். நமக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒரு விதம், நம்மளை பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், அவமானப்படுத்துறவனுக்காகவே நம்மளை ஆசீர்வதிப்பாரு பாருங்க, அது இன்னொரு விதம். நீ யாரா என் பிள்ளைய ஜட்ஜ் பண்றதுக்கு, நீ யாரா என் பிள்ளைய குத்தப்படுத்துறதுக்கு, அப்படியா இன்னும் கொஞ்சம் கூட அவனை ஆசீர்வதிக்கிற. ஹலோ, இருக்கீங்களா? பர்திமேயு குருடன் மார்க் 10:45 படித்தோம்னா, ஏசுநாதர் எரிகோவுக்கு போயிட்டு வரும்போது வழியருக அவன் உட்காந்துருப்பான், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுவான், முதல்ல கண்டுக்கிற மாதிரி போவார். நிறைய டைம் அப்படி தான் இருப்பார், தோத்துறான். ஆமாம், அமைதியாக இருப்பார். ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா, கூட இருக்கிறாரா இல்லையா, பதில் தர்றாரா இல்லையா, நம்ம ஜெபிச்சது அவர் காதில் உளுந்துச்சா இல்லையான்னு டவுட்லேயே சில வருஷம் போயிடும், அல்லையா சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் பர்திமேயும், நாடா போய்க்கினே இருக்காரு, பதிலே வரல அப்படின்னு யோசிச்சிருப்பா. ஆமா போ ஜெபத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு அவன் நினைக்கல நம்மள மாதிரி. அப்படியா, முதல்ல நான் கூப்பிட்டது காதில் உழுகலைன்னா இன்னொருக்கா கூப்பிட்டு போறேன். அல்லேலூயா. ஆமா, உடனே இந்த கூட போனவங்க சில முக்கியமான சத்தம் போடாத, அவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ற, குருடா கம்முனரு அப்படின்னு அவனை சோத்துறான். குருடன் அவன் பார்வை இல்லாதவனாச்சா, தோத்துறான். அவனை நிந்திச்சு, அவனை தலையில குட்டி, அவனை சோத்துற பேசாத அப்படின்னு அமைதிப்படுத்துறாங்க. ஐயோ, பார்வை இருக்கிற ஆளை தான் கூப்பிடணும் போல, பார்வை இல்லாதவங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது போல. பாஸ் சீனியர்ஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்க, மிரட்டுறாங்க. எதுக்கடா வம்பு, நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அவன் யோசிக்கல. போங்கப்பா பைத்தியங்களா, தோத்துறோம். ஆமா, என்னை குட்டுறது தான் உங்களால முடியும், என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் தான் முடியும். நீ குட்டுறியா, நான் கூட்டுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ குட்டுனீனா நான் வாலிமை கூட்டுறேன். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், முன்னிலும் இன்னும் அதிகமாய். அவ்வளவுதான், பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வேகமாக போனவரை கூட பிடிச்சி இழுத்து, இந்த ட்ரெயின் சங்கிலியை சிவப்பு கலரில் ஒரு கட்டை இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா நின்றுமா, தோத்துறோம். அந்த மாதிரி இவன் போட்ட உடனே வேகமாக போயிட்டு வந்து நின்ட்டார். தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்ன சத்தம் அது, யாரு கூப்பிடுறா? அவருக்கு ஏற்கனவே இந்த பிளான்லாம் இருக்குதுங்க, அது யாரு கூப்பிடுறா? ஒன்று இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஏற்கனவே சத்தம் போட்டோம், அவனை அமைதியாக இருக்க சொல்லிட்டோம், நீங்கள் போங்க ஆண்டவர், நீங்கள் போங்க ஆண்டவர். யார்ரா நீ, நீ யார்ரா அவனை தடை பண்ணுறதுக்கு? நீ தான் தடை பண்ணியோ, நீ தான் அவனை மிரட்டினியோ, ஒன்று செய்ய, நீயே போய் கூட்டுவா, நீயே போய் கூட்டுவா.
ஏன் ஆண்டவரே? உன் கண்ணுக்கு முன்னாலேயே அரமா கத்தர சொக்கரோ, உன் கண்ணுக்கு முன்னாலேயே அவனுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். நிந்திக்கிறவங்க, குறை சொல்றவங்க, குற்றப்படுத்துறவங்க, அப்படி பேசினவங்க, இப்படி பேசினவங்க எல்லாரும் வாய் அடைக்கிற மாதிரி இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினால பெத்தேல கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. சகலத்திலிருந்து பெத்தேல விடுதலை ஆக்குறாரு. உன் பலவீனத்தின் நின்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். ஆமென். சோ நீண்ட கால பலவீனம், நிமிர முடியாத பலவீனம், நிந்திக்கப்படும் பலவீனம், நீ விடுதலை ஆகிறாய். இவளுக்கு இந்த விடுதலையை கொடுத்து இவளை பலப்படுத்தி நிறுத்துறாரு. அது எதற்காக? இன்னைக்கு சபைய பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பலனாக்கி நிறுத்த விரும்புறாரு. எதற்காக? ஒன்று, சாத்தான் அழியணும். சொல்லுங்க, சாத்தான் தோற்கணும். சத்தமா சொல்லுங்க, சாத்தான் தோற்கணும். இரண்டாவது, சத்துரு வெட்கப்படணும். சத்துரு வெட்கப்படணும். மூணாவது, சகல ஜனங்களும் சந்தோஷப்படணும். அங்க 17 வசனத்துல தான் இது இருக்கு. தோத்திரம் பாருங்க, 16-17 படிக்கிறேன். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? தோத்திரம். ஆலயத்துக்கு வர்றவதான், ஆபிரகாமின் குமாரத்தி தான், ஆண்டவருடைய பிள்ளை தான், வார்த்தையை கேட்கிறவதான். ஆனா அவ மேல ஒரு டாமினேஷன், அவளை ஆட்கொள்ளுகிற, அவளை கட்டி வச்சிருக்கிற ஒருத்தன் சாத்தான். அவளை 18 வருஷமா நினைஞ்சிருக்கிறானா, கட்டி வச்சிருக்கிறானா. ஏன் மனவாட்டி, ஏன் புள்ள, என் ரத்தத்தின் விலைக்கிரயத்தினால சம்பாதிக்கப்பட்ட என் சொத்து, என் சம்பத்து, என் ஜனம், நீ சாத்தானால கட்டப்பட்டிருக்கிறியா? இன்னைக்கு அநேகரை அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ சாத்தான் கட்டி வச்சிருக்கான். ஜெபிக்க கூடாதபடி கட்டி வச்சிருக்கான். வேதத்தை வாசிக்க கூடாதபடி கட்டி வச்சிருக்காங்க. எழும்ப கூடாதபடி, ஆவில நிரம்ப கூடாதபடி, சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி, ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடாதபடி, ஏதோ ஒன்றுல சாத்தான் சனத்தை கட்டி வச்சிருக்கிறான். அது சிலருக்கு தெரியும், பாவம் ஒரு சிலருக்கு தெரியாது. இருக்கீங்களா? இங்க பாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு? சபைக்கு வர்ற ஆளுகள்லாம் எல்லாம் நம்ம ஆள்றா அப்படின்னு. வெளியில சாத்தான் என்ன சொல்லுவான்? சும்மா பொய் சொல்லாத, எல்லாம் ஏன் ஆளு. அவன் நான் சபைன்னு நம்ம சபை நடிச்சிடாதீங்க, நான் பொதுவாக பேசுறேன், என்ன பேச விடுங்க. தோத்துறான். அவன் அப்படி சொல்லுவான். நீ என்னமோ உள்ள வந்துட்டாங்கன்னு ஓ ஆளுன்ற, எல்லாம் ஏன் ஆளு. இப்ப கூட நாங்க 2 பேரும் தான் ஒன்னா கிளம்பி வீட்டுல இருந்து வந்தோம். வேணா உன் கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் வேணா இருக்கும். பாக்கி 6:45 நாள் நாங்க 2 பேரும் தான். அவன் சொல்றத சொல்றேங்க. நீங்க என்ன சீரியஸா அவனை பத்தி பேசும்போது என்ன முறைக்கிறீங்க? இல்ல, அவன் சொல்றான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. பாக்கி 6:45 நாள் ஏன் கூட தான் இருக்குது. உனக்கு தெரியுமா? நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சண்டை விடுவோம், நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா பேசுவோம். அப்பப்போ புருஷனுக்கு விரோதமாக பேசுவோம், பாஸ்டருக்கு விரோதமாகவே பேசுவோம், தோத்துருவோம், சபைக்கு விரோதமாக பேசுவோம். அதுக்குள்ளே இருக்கிற பொறாமை யார்? நான் தான். அதுக்குள்ளே இருக்கிற கோபம் யார்? என் ஆவி தான். அதுக்குள்ளே இருக்கிற எரிச்சல் ஆவி நான் தான். அதுக்குள்ளே இருக்கிற காதல் ஆவி நான் தான். பொருளாச ஆவி நான் தான். அதுக்குள்ளே இருக்கிற பெருமை ஆவி நான் தான். பரிசுத்த ஆவி இருந்தால் இதெல்லாம் வருமா? தோத்துறோம். அப்போ ஏன் தான் நான் தான் உள்ளே இருக்கேன், நான் தான். தோத்துறோம். நானும் அதுவும் பிரிக்கவே முடியாது. என்ன அதுக்கு ஒரு சின்ன ஆசை, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவோம். தோத்துறோம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? 6:45 நாள் நம்ம கூட தானே இருக்குது, ஒரு சின்ன ஆசை நிறைவேற்றி வைப்போமே, அதனால என்ன இருக்கு? அப்படியே அது சர்ச்சுக்கு போனாலும் அது வாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துருக்கும், தூங்கிட்டு இருக்கோம், ஒரு சைஸா இருக்கும், மற்றபடி ஒன்றும் அதனால நமக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு தான். ஹலோ, இருக்கீங்களா? ஏங்க 18 வருஷமா இந்த அம்மா பலவீனமா இருக்கா, நிமிர முடியாத கூனியா இருக்கிறா. அதுக்கு ஏதாகிலும் ஒரு ரீசனை இயேசுநாதர் சொல்லலாம்ல. சாத்தான் அவளை 18 வருஷமா என்ன செஞ்சிருக்கிறான்? அப்புறம் நான் கர்த்தருடைய வசனத்தை பேசினா நீங்க என்ன முறைக்கிறீங்க? சாத்தான் அவளை கட்டி வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லலைங்க.
இயேசுநாதரே சொல்றாரு. ஒரு ஜெபாலயத்துக்கு வர்ற அம்மா, ஒரு வார்த்தையை கேட்கிற அம்மா, ஒரு ஆபிரகாமின் குமாரத்திங்கிற பேர் உள்ள அம்மாவை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் 18 வருஷமானு இயேசுநாதர் சொல்றாருன்னா அப்ப உண்மைதானே கணம் கோட்டுறார் அவர்களே. சர்ச்சுக்கு வரதெல்லாம் உண்மைதான், பாட்டு பாடுறதெல்லாம் உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் உண்மைதான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை சாத்தான் கட்டி வச்சிருக்கான். பொறாம 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 அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா அவன் என்ன கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். பெருமை 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 பெருமை. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒன்று ஒன்றா பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த சிலையா பேர் முடிவு பண்ணிட்டியா, நம்மளை கட்டி தாண்டா வச்சிருக்கான். அல்ல சொல்லுங்க. ஆனா அவருக்கு நம்மளை பத்தின எதிர்பார்ப்பு என்ன? நீ எழும்பணும், நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ சின்னவன் 1000 ஆகணும், நீ சிறியவன் பலத்த ஜாதி ஆகணும், நீ காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் கொண்ட, நீ பரவி பாய்கிற ஆறு, நீ அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமானவன். நேத்து சொன்னார்ல, நீ தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவன், நீ தமையன்மாருக்கு ஆசீர்வாதமானவன், நீ இந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன், நீ தகப்பனுக்கு ஆசீர்வாதமானவன். அவ்வளவு பெரிய திட்டத்தை உன் மேல நான் வச்சிருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானே, இன்னைக்கு நான் உன்னை விடுவிக்க போறேன். அதனால முதல்ல அவனுக்கு தோல்வி, சாத்தானுக்கு அழிவு. நம்ம வாழ்க்கையில சாத்தான் அழியணும். சாத்தானுக்கு நம்ம லைஃப்ல இடம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? கொடுத்தா வருவான்னு அர்த்தம். சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா வருவான், அதனாலதான் கொடாதிருங்கள். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? என்கிட்ட எல்லாமே அவனுக்குரியதான் இருக்கு. ஆனா இயேசுனா சொல்றாரு, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதை விடுவிக்கும் போது இயேசுரத்தன் ஜெயம், அவன் தோற்கிறான். சாத்தானுக்கு தோல்வி, சத்துருக்களுக்கு வெட்கம். 132 சங்கீதம் 18 வசனத்துல சொல்லுவார்ல, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். இங்க 17 வசனத்துல அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாம பலன் கொண்டு எழும்பும் போது ஒன்னு சாத்தான் தோக்குறான், நாம பலன் கொண்டு எழும்பும் போது சத்துருவின் கூட்டம் வெட்கம் அடைகிறது. இன்னைக்கு சபைனா கிள்ளிக்கிறை ஆகி போச்சு எல்லாருக்கும். தேவ ஜனம்னா ரொம்ப அற்பமா பேசுற ஜனங்கள் இன்னைக்கு தேசங்கள்ல பெருகிட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படி வாழ்றோம். ஆனா கர்த்தருக்கு என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன். அவர் ஜனத்துக்கு வெட்கம் இல்லை, சத்துருவுக்கு தான் வெட்கம். உங்க சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு, இப்ப பாருங்க, இவன் நிமிர முடியாத கூனியா இருந்தாலாம், இவ தலையை நிமித்திட்டாரு ஆண்டவரே. இப்ப அவங்க தலையெல்லாம் குனிஞ்சிட்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆத்தாடி தடுத்துடலான்னு பார்த்தோமே, இவளுக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு பார்த்தோமே, இதை வச்சே இவளை ரொம்ப நாளாக நம்ம கூனின்னு சொல்லி கேவலப்படுத்தலான்னு நினைச்சோமே, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம்னு நினைச்சோமே, இப்போ அவ தலையை நிமித்தி விட்டு நம்ம தலையை குனிய விட்டாரு. இயேசுரத்தன் ஜெயம். இந்த கடைசி நாட்கள்ல சபையின் தலை நிமிர போது, சத்துருக்களின் தலை குனிய போது. ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி. கடைசி நாட்கள் சபையை கர்த்தர் எல்லா மலைகளுக்கு மேல என்ன செய்ய போறாராம்? சபை இனி குனிஞ்சு இருக்காது. தேவ பிள்ளைகள் இனி தலை குனிஞ்சு இருக்க மாட்டோம். நம்மளை தலையை நிமிர்த்த போறாரு. நம்மளை விரோதித்திருந்த சத்துருக்கள் வெட்கப்பட போறாங்க, வெட்கப்பட போறாங்க, வெட்கப்பட போறாங்க. மூணாவது, சகல ஜனத்திற்கும் சந்தோஷம். அங்க வசனம் சொல்லுது பாத்தீங்களா? ஆமா, அதே 17, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் என்னப்பட்டார்கள்? கூடி வந்திருந்த அத்தனை பேர் இவ ஒருத்திக்கு நடந்த அற்புதத்தினால அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சாமா? சந்தோஷம்.
அப்ப ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யறாருனாலே, நம்மளை பலப்படுத்துறாருனாலே, பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறாருனாலே, அவர் நோக்கம் என்னன்னா அந்த அற்புதம் நமக்கு மட்டும் இல்லை, அந்த சந்தோஷம் நமக்கு மட்டும் இல்லை. இதை தொடர்ந்து 3 நாளா நான் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றேன். தோத்திரம் சகல ஜனமும் ஆமெனா, இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. அப்ப அவருடைய ஒரே நோக்கம் எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமெனா, அல்லேலூயாவா. ஆமா, நான் வர்ற நாட்களில் கேள்விப்பட போகிறேன். இன்னைக்கு அதை நான் ஊழியக்காரனா தீர்க்க தரிசனமா சொல்றேன். பெத்தேல் திருச்சபையில், பிரான்ஸில், பாரிஸில் இப்போ எல்லா தரப்பட்ட ஜனங்களும் வந்து ஆராதிக்கிறாங்க. அங்கே ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் திரண்டு வர்றாங்க. பல ஆராதனைகள் நடக்குது, பல மொழிகளில் ஆராதனை நடக்குது. அப்படி எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு சபையா அந்த சபை மாறிடுச்சுன்னு தோத்திரம். இந்த ஊழியத்தை குறித்து தேசங்கள் பேச போகுது. அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. உங்க நிமித்தம் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போறாரு. உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். வேதத்திலிருந்து இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னால சொல்லிட்டு என் பிரசங்கத்தை சுருக்கி கொள்கிறேன். எஸ்தரம்மான்னு ஒரு எஸ்தரம்மா, அல்லையா சொல்லுங்க. எஸ்தரம்மா தெரியாதவங்க யாரும் விசுவாசியா இருக்க முடியாது, அப்படித்தானே? ஆமா. அந்த அம்மாவை பாருங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அவங்க ஒரு யூத பெண்ணு. ஆனா அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, ஒரு அனாதை பெண்ணு, ஒரு ஆறுதல் இல்லாத பெண்ணு, ஆதரவு இல்லாத பெண்ணு, அழுகதான் தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்த பெண்ணு. அடுத்த மனுஷன் ஒரு சிறிய தகப்பன் அப்படின்னு மொர்தெகாயை பத்தி சொல்லியிருக்கு. என்னதான் அப்பா அம்மாட்ட வளர்றது எப்படி இருக்கும், இன்னொருத்தர் கையில வளர்றது எப்படி இருக்கும்? தோத்திரம். மொர்தெகாயிட்ட இன்னொரு நபர்கிட்ட வளர்ந்த ஒரு பெண். இதுதான் எஸ்தரம்மா பேக்ரவுண்ட். அனாதை பெண்ணு, ஆதரவில்லாத பெண்ணு, அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, அழுகதான் வாழ்க்கைன்னு இருந்த பெண்ணு, ஆறுதலற்ற பெண்ணு, அடுத்தவரிடத்துல வளர்ந்த பெண்ணு. இன்னும் சொல்ல போனா அடிமை பெண். ஏன்? பாபிலோனு கூட்டு போயிட்டாங்க, அங்க சிறையிருப்பு, அங்க போய் வளர்ந்த பெண், ஒரு அடிமையா இருந்த பெண். ஆனா சற்றும் எதிர்பார்க்கல இயேசு ரத்தம் ஜெயம். ஒரே நாள்ல இயேசு ரத்தம் 127 தேசத்துக்கு பட்டத்து ராஜாத்தியா கர்த்தர் உயர்த்தினார். ஒரே நாள்ல 127 தேசம். அன்னைக்கு என் கால்குலேஷனுக்கு அதான் முழு உலகமா இருந்திருக்கணும். ஆமீன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 127 தேசம்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப டோட்டல் உலகமா இருந்திருக்கணும் ஒரே நாள்ல. நான் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிறவர் அத்தனை சர்வ சர்வ நம்ம இமேஜினேஷனை தாண்டி நம்ம லைஃப்ல செயல்படுறவர். ஒரே நாள்ல தூக்குறாரு, தூக்கி அரண்மனைக்குள்ள அனுப்பிட்டாரு. யார? எஸ்தர் அம்மாவை. அம்மா நினைச்சிருப்பா, என்ன கர்த்தர் ராசாத்தி ஆக்கிட்டாரு, சோஸ்திரம். ஒரே சந்தோஷம் தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான், ஒரே ஜாலி தான். தோத்திரம். அரண்மனையில் எப்படி சாப்பாடு இருந்திருக்கும், விதவிதமான சாப்பாடு. சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வெயிட் போட்டால் கூட 2.5 கிலோ ஏறி இருப்பா. தோத்திரம். ஆமாம். யார்? எஸ்தர் அம்மா தான். அப்புறம் ஒரே கண்ணாடிக்கு முன்னாடி தோத்திரம், ஒரே டெக்கரேஷன் தான். இதை எடுத்து போட்டு பார்க்க, அதை எடுத்து போட்டு பார்க்க, இப்படி திரும்பி பார்க்க, அப்படி திரும்பி பார்க்க. ஹாய் ஹல்லேலூயா. அப்படி எஸ்தர் அம்மா பயங்கர டெக்கரேஷன்ல இருக்கா. ஒருத்தன் உள்ள வர்றான் 4ஆம் அதிகாரத்துல. உன்னை வளர்த்தாருல ஒருத்தர் மொர்தெகாய். அவர் வாசல்ல எல்லா சட்டையும் வஸ்திரத்திலையும் கிழிச்சுக்கிட்டு தோத்துறான், அலறி சத்தம் போட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு கிடக்காருன்றான். ஐயோ, நல்லா தானடா இருந்தாரு,
என்னை வளர்த்தவர், உருவாக்குனவர். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜாலியாவில் இருக்கணும், அவர் சந்தோஷமாவில் இருக்கணும். அவர் ஏன் சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எஸ்தருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்? நடந்ததை பத்தின எந்த ஒரு அறிவும் எஸ்தர் அம்மாவுக்கு இல்லை. எனக்கு விடுதலை வந்துட்டு, எனக்கு உயர்வு வந்துட்டு, எனக்கு ஸ்தானம் கிடைச்சிட்டு, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் இப்போ நல்லா இருக்கிறேன், ஐ ஆம் இன் சஃபிஸ்டிகேட்டட், ஐ ஆம் என்ஜாயிங் ஜாலி மூடு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ only one vision I have, that is I need to enjoy. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இவன் என்ன எஸ்தர் அம்மாவை எங்கேயோ கூப்பிட்டு போறான், எஸ்தர் அம்மாவை கூப்பிட்டு போற மாதிரி தெரியல, நம்மளை இழுத்துட்டு போறானே. அந்த அளவுக்கு நீங்க விவரமா இருக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மெர்சி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நிறைய டைம் கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை விடுதலையாக்கும் போது, நமக்கு நன்மைகளை தரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இட்ஸ் ஃபார் டு என்ஜாய். அது என்ஜாய் பண்றதுக்கு தான் நினைக்கிறோம், நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். இல்லைங்க, இல்லைங்க. அவர் விவரமா தாங்க நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அவர் ஃபியூச்சர் பிளான் போட்டு தாங்க நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸ்கெட்ச் போட்டு தான் நம்மளை தூக்குவார். 127 தேசத்துக்கு ஒரே நாள்ல ஒன்ன ராசாத்தி ஆக்குறாருன்னா அவருக்கு எம்புட்டு பெரிய பிளான் இருக்கும் தெரியுமா? அதுலயும் ஏற்கனவே ஒருத்தி அந்த சீட்ல உட்கார்ந்துருந்தா. யாரு? வஸ்தி. இன்னைக்கு வரைக்கும் நான் டவுட்ல இருக்கேன். தோத்துறான். ஆகாஷ் வேறு டாகர வரைக்குமே டவுட்ல இருந்திருப்பான். அவ என்னடா தப்புன்னா நம்ம என்னத்துக்கு அவளை சீட்டை கிழிச்சோம் அப்படின்னு அவனே யோசிச்சிருப்பான். நீங்க அப்படி படிச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா அவன் விருந்து வைக்கிறான், அங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அந்த டயத்துல ஆகாஷ் வேறு, இப்பொழுது என் மனைவி, அவர் ரொம்ப அழகானவள், அவளை நான் உங்களுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்து அவள் அழகையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுகிறேன்றானே. இது ஏற்புடையதா? ஏங்க, ஒரு மனைவிய 10 பேர், நேற்று நான் சொன்ன பாருங்க, அழகா இருக்கணும், எதுக்கு ரோட்டில் கூட்டு போகும்போது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆகாஷ் வேறு அவள் அழகு, அவளை நான் அவள் அழகை அவங்க எல்லாருக்கும் காட்டுறேன்னொன்னே அவள்கிட்ட தகவல் போகுது. யோ, நீ புருஷன் ஏன் அழகை ஒன்றை காட்டுவானா, ஊரில் இருக்கிறவனுக்கு காட்டுவானா? நான் வரமாட்டேன்னு சொன்னான். அது நல்லது தானே. அவள் சொன்னது ஒரு மனுஷனா யோசிப்போமே, அவள் கரெக்டாக தானே சொன்னா, கரெக்டாக தானே சொன்னா. உடனே இங்க இருக்கிறவன் தூண்டி விட்டான். அவ வர மாட்டேன்னு சொன்னதுனால அவர் ராஜாத்தியாவே இருக்கக்கூடாது, இவளை மாதிரியே எல்லா வீட்லையும் பொண்டாட்டி மாதிரி பேசுவாங்க, அதனால அவளை காலி பண்றணும்னு எல்லாம் வேற லெவல்ல இருக்கான். தோத்துறான். அந்த லெவல்ல இருந்து பேசின உடனே ஆகாஷ் வரும், கரெக்ட், நீ சொன்னது சரிதான், அவ சீட்டை கிழிச்சிடும்னு கிழிச்சிட்டான். அவனுக்கு இப்போ போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சிருப்பான், ஆமா அவ அப்படி என்னடா பண்ணா, அவ கரெக்டா தானடா சொன்னா, நாம தான் லூசு பயலா இருந்திருக்கோம். அல்லேலூயாவா. ஒன்னு சொல்லட்டுமா, எஸ்தர் அந்த சீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக எல்லா பேரையும் லூஸ் ஆக்கிட்டாரு. உங்களையும் என்னையும் உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எவனை வேணாலும் லூஸ் ஆக்குவாரு. நான் சொல்றது புரியுதா? நாம என்னமோ பெருசா அப்படிங்கிறதுனால நம்மளை ரட்சிக்கல, நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்துடல. நம்மளை விட தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்மளை இந்த மேன்மையில, நம்மளை இந்த ஸ்தானத்துல, நம்மளை இந்த சோத்திரம் கிருபையில நிறுத்தி வச்சிருக்கிறார். எஸ்தரமா உயர்த்தினது எதுக்கு? அந்த 3 பாயிண்ட் இங்க உள்ள சொருவரம் பாருங்க. என்ன 3 பாயிண்ட்? சாத்தானுக்கு தோல்வி, அழிவு, அழிவு. சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். அப்போ எஸ்தருக்கு இந்த மேன்மை எதுக்கு தெரியுமா? சாத்தா மாதிரி அங்க ஒருத்தர் தான், அவன் தான் ஆமா யூத ஜனங்களையே அழிச்சிடணும்னு பிளான் போட்டான் ஒரே நாள்ல. போடுற நீ பிளானு, ஏன் ஜனத்தை நீ அழிக்கணும்னு. யாரா நீ? தோத்துறோம். ஆமா, அட்ரஸே இல்லாத ஒருத்திக்கு அட்ரஸை கொடுத்து, அல்லே சொல்லுங்க, அட்ரஸே இல்லாத ஒருத்திக்கு அரண்மனையை கொடுத்து, அட்ரஸே இல்லாத ஒருத்தியை அரசியாக்கி, அரக்கா ஆமான் உன் திட்டத்தையும் ஒன்னையும் சேர்த்து போடுறண்டா ஏசரத்தஞ்சையா. அப்போ
எஸ்தரை உயர்த்தினது, எஸ்தரை அங்க பலப்படுத்தி ராஜாத்தியாக்கி சிங்காசனத்துல வச்சது ஆமான் என்கிற அரக்கனை, சாத்தானை அழிக்கிறதுக்கு. அழிச்சாளா? இப்ப இப்படி சொல்லுவோம், 127 தேசத்துக்கு விரோதமா பிளான் பண்ண ஒரு ஆமான ஒரே நாள்ல ஒரு எஸ்தரை வச்சு சர்வ வல்லவர் அழிக்க முடியும்னா கொஞ்சம் சுயநலமா பேசுவோமே. இந்த கடைசி நாட்கள்ல ஏன் ஒரு ஆளை வச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏன் அசைக்க என் தேவனால் முடியாது? 127 தேசத்துக்கு விரோதமான ஆமான எஸ்தரை வச்சு அழிக்க முடியுமா? ஏன் குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுற சாத்தானை அழிக்க முடியுமா, முடியாதா? இந்த தேசத்திற்கு எதிரான ஆமானின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், சாத்தானின் வல்லமைகளை அழிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, அது பெத்தேலுக்குள், அது பெத்தேலுக்குள், அது பெத்தேலுக்குள். உங்களை சும்மா இந்த தேசத்துக்கு கொண்டு வரல, இந்த தேசத்தில் உங்களை சும்மா உயர்த்தி வைக்கல, உங்களை சும்மா ஆசீர்வதிக்கல, உங்களுக்கு இந்த மேன்மையை, இந்த சாணத்தை சும்மா கொடுக்கல. உங்களை வச்சு ஆமானின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போறாரு, அழிக்க போறாரு, அழிக்க போறாரு. தேசத்துக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக, தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், மந்திர சக்திகள், பில்லி சூனி ஆவிகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுகிற, அழிக்கிற ஒரு மேன்மையை, ஒரு அதிகாரத்தை, ஒரு பலனை, ஒரு அபிஷேகத்தை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ பலனுள்ள கூட்டம், நீ பலனுள்ள கூட்டம், நீ பலவீனமான நபர் இல்ல, நீ பலனுள்ள கூட்டம். ஒரு அடிமை பெண்ணா, ஒரு பலவீனமான பெண்ணா எஸ்தர் இருந்தா இது சாத்தியம் இல்ல. ஒரு அதிகாரம் உள்ள ராஜாத்தியா, ஒரு பலனுள்ள ஸ்திரியா அவள் சோத்திரம் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தால் இது சாத்தியம் என்பதை அறிந்துதான் ஒரே நாள்ல எஸ்தர் அந்த பட்டத்து ராஜாத்தியா கர்த்தர் உயர்த்தினார். சபை பலவீனமா கிடந்தா ஆமான அழிக்க முடியாது. சபை பலனா இருந்தா சத்ருவை அழிக்க, சாத்தான அழிக்க முடியும். எனக்கு யார் ஜெபம் பண்ணுவா, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டோம். நாம இருக்கீங்களா? நாம ஒன்னு சேர்ந்து தேசத்தில் இருக்கிற அந்தகாரங்களுக்கு தோத்துற அழிவை உண்டாக்கி கொத்தா தோத்துற தேசத்தை தூக்கணும், கெத்தா தேசத்தை தூக்கணும். அதுதான் நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம். இருக்கீங்களா? சாத்தானுக்கு அழிவு, ஆமானுக்கு சத்துருக்களுக்கு வெட்கம். என்ன சத்துருக்கள்? இந்த ஆமானு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அகாஸ் ராஜா முத்திரை வச்சு 127 தேசத்துக்கு அதை பாஸ் பண்றான். எல்லா இடத்துக்கும் அது போகுது. ஏற்கனவே அந்த எல்லா தேசங்கள்லையும் இந்த யூதர்களுக்கு பகைஞர்கள் இருந்தாங்களாம். அதான் சத்துருக்கள். இவங்களை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஏக்கம் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த சட்டம் அவங்க கையில போய் கிடைச்ச உடனே அவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஒரே நாள்ல யூதர்களை நம்ம அழிக்க போறோமான்னு பயங்கர சந்தோஷம். என்ன நடந்துச்சு? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எஸ்தர்ல சொல்லுது, யூதருடைய பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்திட்டாரு. அல்லையா சொல்லுங்க. இப்ப அவங்க தலையெல்லாம் தொங்கி போச்சு. 127 தேசத்திலையும் காரியம் மாறுதலா 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 முடிந்தது. when you are ready to rise up, நீங்கள் பராக்கிரமம் கொண்டு பலன் கொண்டு ஒரு எஸ்தரை போல எழும்ப முடியும்னா, எத்தனை தேசத்துல எதிரிகள் இருக்கட்டும், எத்தனை தேசத்துல சுவிசேஷத்திற்கு விரோதமான வல்லமைகள் இருக்கட்டும், அத்தனை பேருடைய முகங்களும் வெட்கி தலை குனியும்படி கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போறாரு. கடைசியா சொன்னேன், சகல ஜனங்களுக்கும். அந்த வசனத்தை போடுங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம்.
ஒரு எஸ்தர் நிமித்தம் என்ன நடக்குது பாருங்க. ஒரு எஸ்தர் நிமித்தம் ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த, ஆமா, எல்லா நாடுகளிலும். நான் பைபிள் அப்படித்தான் படிப்பேன். மடமடமடமடமனு சில வசனத்தை படிப்பேன், சில வரிகளை படிப்பேன், சில இடத்துல நின்றுவேன். இல்லையா சொல்லுங்க. அங்க என்ன போட்டிருக்கு? எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. ஒரு எஸ்தர் நிமித்தம் 127 தேசத்துல சகல யூதர்களுக்குள்ளும் தேவ ஜனங்களுக்குள்ளும் என்ன வந்துச்சான்? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமேனா? இப்ப லூக்கா 13 அதிகாரத்துல சொன்ன மாதிரியே இங்க நடக்கா. சாத்தானுக்கு அழிவு, சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். நீ ஒரு பலவீனமான வட்டத்துக்குள்ள இருந்தேனா எஸ்தர், இது நடக்காது. நீ ஒரு பலமுள்ள அதிகாரமுள்ள ஸ்தானத்துக்கு எழும்பினா இது எல்லாம் சாத்தியப்படும். இதுல என்ன ஒரு வேதனைன்னா, ராசாத்தி ஆனதுக்கு பிறகும் அவளுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த அம்மா எப்படி ஆபிரகாமின் குமாரத்தி ஆனதுக்கு பிறகும் பலவீனம் இருந்துச்சோ, சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாலும் பலவீனம் இருந்துச்சோ, அதே மாதிரி எஸ்தருக்கு ராசாத்தி ஆனதுக்கு பிறகும் பலவீனம் இருந்துச்சு. தேவனுக்கு இவ்வளோ பெரிய திட்டம். அவன் மூலம் சாத்தான் அழியணும், அவன் மூலம் சத்துருக்களுக்கு வெட்கம் வரணும், அவன் மூலம் சகல ஜனத்துக்கு ரட்சிப்பு வரணுங்கிறது தேவ திட்டம். ஆனா ஆண்டவர் ஒரு கோணத்தில் இவளை ரட்சிச்சு விடுதலையாக்கி இவளை கொண்டு வந்து சிங்காசனத்தில் அதிகாரப்படுத்தி உட்கார வச்சுட்டாரு. ஆனாலும் இவளுக்குள்ள என்னதுங்க? பலவீனம். உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்ட. என்ன பலவீனம்? கன்க்ளூஷன், காரியம் அறியாத பலவீனம். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். காரணங்கள் சொல்லுகிற பலவீனம். வெரி குட். கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எஸ்தருக்குள்ள என்ன பலவீனம்? காரியம். 73ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தில் ஆசாப் சொல்லுவான் பாருங்க, காரியம் அறியாத மூடனானே. எம்மா எக்கா, ராசாத்தியா அரண்மனைக்குள்ள இருக்கா. மேட்ருக்கு காரணமே இவ புருஷன் யாரு? அகாசுவேரு. அரண்மனைக்குள்ள வச்சுதான் ஆமானும் அகாசுவேரும் யூத ஜனத்திற்கு விரோதமா பிளான் போடுறாங்க. சட்டமே பாஸ் ஆகுது. அரண்மனைக்கு வெளியில இருந்த மொர்தெகாய்க்கு தெரியுது, ஆனா அரண்மனைக்கு உள்ள இருந்த எஸ்தருக்கு தெரியல. இன்னும் வேடிக்கையா சொல்லவா, அந்த எஸ்தர் 4:3 படிச்சீங்கன்னா இந்த தகவல் 127 தேசத்திலையும் போயிடுச்சான். அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் ஜெபம் பண்றானா, உபவாசம் போடுறானா, அழுது புலம்புறானா, ரட்டுடுத்தி சாம்பல்ல கிடக்குறானா 127 தேசத்திலையும். ஆத்தாடி. ஆக அரண்மனை வாசல்ல இருந்த மொர்தெகாய்க்கும் மேட்டர் போயிட்டு, 127 தேசத்தில் இருந்த அம்புட்டு யூதனுக்கும் மேட்டர் போயிட்டு, அரண்மனைக்கு உள்ளே ஒருவேளை ஏசி ரூமா இருந்திருக்குமோ? ஏசி ரூமுக்கு உள்ளே இருந்த சொபிஸ்டிகேட்டட். எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு நன்மை, எனக்கு சோறு கிடைச்சிருக்கு, இது எனக்கு பதவி கிடைச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணணும். தோத்துறான். நான் சோத்தை திங்கணும், அந்த வெரைட்டி எடுத்துட்டு வா, இந்த வெரைட்டி எடுத்துட்டு வா, விதவிதமா திங்கணும். தோத்துறான். அப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்கணும், இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்கணும், அப்புறம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணோம். நான் எஸ்தரை சொல்றேன், இல்லை சொல்லுங்க. அப்படின்னு ஏன்னா அவர் ராஜாத்தி இல்லையா, அப்படியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருக்கா. அதனால தான் அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து மொர்தெகாயை கொடுத்து அனுப்புறா. ஏன்னா அவன் இந்த சட்டையை கிழிச்சிட்டு வாசலில் நிற்கிறான்னு உடனே தோத்துறான். ஒருவேளை அவள் போட்டு பார்த்த சுடிதாரை கொடுத்து விட்டாளோ, இல்லாட்ட புருஷன் தொங்க விட்டுருந்த ஆம்பளை ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாளோ, மொர்தெகாய்ட்ட தான் போய் கேட்கணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ
அங்க வந்து கொடுத்தோன்னே அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஏண்டா நாங்கள் என்ன சட்டை இல்லாமடா கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், இருக்கிற சட்டையை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறேன்டா. இங்கே நான் பிரச்சனையை அறிஞ்சு மனபாரத்தோட உட்காந்துக்கிட்டு இருந்தா அவள் அங்கே ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறாளா. இயேசுவின் நாமத்தில் ஒன்னையும் போட்டு தள்ளுவேன் அவளையும் போட்டு தள்ளுவேன், எடுத்து போடா அப்படின்றான். இருக்கிறீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? அவளுக்கு விஷயம். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனை அனுப்பி அப்புறம் மொர்தெகாய் அவங்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அனுப்புறான். இந்த மாதிரி உன் புருஷன் ஆமாம் பேச்சா கேட்டு இப்படி பண்ணிட்டான், போய் உன் புருஷனை பார்த்து பேசு, அதுக்கு தான் ஒன்னு அரண்மனைக்குள்ளேயே ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன பலவீனம்? காரியத்தை அறியாதது ஒரு மிகப்பெரிய பலவீனம். நான் யாருன்னு அறியலையா? பலவீனம். எனக்கு ஏன் இந்த ரட்சிப்புன்னு அறியலையா? பலவீனம். எனக்கு ஏன் இந்த ஸ்தானம், எனக்கு ஏன் இந்த சபை, எனக்கு ஏன் இந்த பாஸ்டர் கூட இந்த தரிசனத்தோட என்னை ஏன் இணைச்சாரு அப்படிங்கறத நான் அறியலையா? அது மிகப்பெரிய பலவீனம். என் மேல ஏன் அபிஷேகத்தை ஊத்திருக்கிறார், எனக்கு ஏன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் அறியலையா? பலவீனம். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6 சொல்லுது. அல்லேலூயாவா? யாருக்கு சொல்றாரு அப்படின்லாம் எனக்கு தெரியல. நீங்க காரியத்தை அறியணும். இந்த பிரான்ஸ்ல உங்களை நோக்கம் இல்லாம கர்த்தர் வைக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மைகளும் அவர் நாமத்துக்காக, அவர் ராஜ்யத்துக்காக. எனக்கான எதுவும் எனக்காக அல்ல, என் ராஜாவுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பணம் கொடுத்தாரா? அவருக்காக தான். எனக்கு பதவி கொடுக்குறாரா? அவருக்காக தான். நான் பலிபீடத்தில்னு சொல்கிறேன். 10,000 ரூபா எனக்கு காணிக்கை கொடுத்தா கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், எதுக்கு இந்த 10,000 ரூபா கொடுக்கிய? நான் என்ன செய்யணும்? எனக்கு 1000 தேவைகள் இருக்கும். உடனே கொடுக்குறாருன்னு உடனே அந்த தேவைக்கு தூக்கி போடணும்னு நினைக்க மாட்டேன். நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த பணத்தை கொடுக்குறீங்க? என் தேவைக்காக கொடுக்குறீங்களா இல்லை வேற ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறீங்களா அப்படி கேட்பேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், இது அந்த தேவைக்கு எடுத்து போடு, இல்லட்டா அதை அந்த ஊழியத்துக்கு கொடு, இந்த ஊழியத்துக்கு கொடு, இது அதுக்காக யூஸ் பண்ணுன்னு சொன்னார்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். என்ன பேச காணா? என்ன ஒரு நம்பணும். எனக்கு கொடுக்கறது எல்லாமே எனக்கு இல்லை. அல்லேலூயா. பேதுருவை மத்தேயு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவன் படகை நிரப்புவார். அது எதுக்காகனா அவனுக்காக. எடுத்துக்க, பாவம் விரக்தியா நிக்கிற, எடுத்துக்க, உன் படகு உனக்கு தான், வச்சுக்க, அந்த மீனெல்லாம் உனக்காக. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நீ போய் ஒரு மீனை பிடி, அது வாயில வெள்ளிப்பணம் இருக்கும், எடுத்து தின்னுடாத, அது உனக்காக இல்லை. அல்லே சொல்லுங்க. செலுத்த வேண்டியவர்களுக்கு அதை செலுத்துவதற்காக, எனக்காகவும் உனக்காகவும் வரி பணத்தை செலுத்து. எதனை நான் சொல்றது புரியுது? அப்போ லூக்கா 5ல கிடைச்ச மீன் பேதுருவுக்காக, மத்தேயு 17ல கிடைச்ச மீன் செலுத்த வேண்டியவர்களுக்கு, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்காக. இப்ப இப்படி சொல்லலாமா? லூக்கா 5 வந்து எடுப்பதற்காக, மத்தேயு 17 வந்து கொடுப்பதற்காக. அரே சக்கர் அப்புரு அல்லையா சொல்லுங்க. அப்பா எல்லாமே எடுப்பதற்காக அல்ல, சிலது எடுப்பதற்காக, சிலது கொடு. அப்போ எஸ்தர் உள்ள ராசாத்தியா போயிருக்கியா, ட்ரெஸ்ஸை போட்டுக்க, மாற்றி மாற்றி கூட போட்டுக்க, சோத்தை கூட என்ன செஞ்சுக்க, தின்னுக்க, கொஞ்சம் உருண்டையா கூட ஆயிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா போய் உன் புருஷனை பாரு, ஜனத்துக்காக திறப்பில நில்லு. ஆமேனா? காரியம் அறியாத மூடனா இருக்காத. ஆமே. இதை சொல்லிவிட்டா மொர்தெகாய் சொல்லிவிட்டா 11ஆம் வசனத்துல எஸ்தர் அம்மா சொல்லுவா, உங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் ராஜா கூப்பிடாம எப்படி போக முடியும்? அப்படியே போனா தோத்திரம் ராஜா செங்கோலை நீட்டினா தான் போச்சு, இல்லட்ட கழுத்து எடுத்துருவாங்க, செத்து போகணும். தோத்திரம். ஆமா, ராஜா இப்ப என்னை கூப்பிட்டு அனுப்பியே 30 நாளாச்சு, இனி எப்ப கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல, கூப்பிட்டா தான் நான் போக முடியும், அதனால நீங்க சாகிறதா இருந்தா செத்துக்கங்க. தோத்திரம். ராஜா என்னை கூப்பிடுறப்ப நான் போய் என்ன செஞ்சுக்கிறேன், பேசிக்கிறேன்னு ஒரு பெரிய வசனங்க 11ஆம் வசனம். அல்லே சொல்லுங்க. நீளமா பேசுவா. ஆமேனா? 16 11. தோத்திரம். அப்போ காரணங்கள் சொல்லுகிற பலவீனம். சொல்லுங்க, என்ன பலவீனம்? என்ன பலவீனம்? முதல்ல காரியம் அறியாத பலவீனம். ரெண்டாவது காரணம் சொல்றது, சாக்கு போக்கு சொல்றது.
உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் அப்படிங்கிறது தோத்திரம். என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், ஓம் புருஷனை பற்றி நாங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் தோத்திரம். என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் தோத்திரம். எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா பாஸ்டர், எனக்கு எவ்வளோ சர்ச்சுக்கு வாங்கன்றீங்க, உடனே ஜபத்துக்கு வாங்கன்றீங்க, அந்த கூட்டத்துக்கு வாங்கன்றீங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்கன்றீங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், என் பலவீனம் உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர். சிஸ்டர் எல்லாம் தெரியும் சிஸ்டர், எல்லாம் தெரிய போய் தான் சிஸ்டர் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் சிஸ்டர். உங்கள் பிரச்சனை மோசமாக இருக்குது, உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்குன்னு தெரிய போய் தான் சிஸ்டர் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் சிஸ்டர். வந்தால் தான் சரியாகும் சிஸ்டர். இருக்கீங்களா? உங்கள் காரணத்தை அங்கே டைரி போட்டு எழுதி வைக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை அழைக்கல பாஸ்டர் சிஸ்டர் தோத்திரம். உங்களுக்கு வார்த்தையை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் எங்களை அழைச்சி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு சிஸ்டர். புரியுதுங்களா? ஆமேனா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்றது. இன்னும் சில ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, உபவாசம் பண்ணியே ஆகணுமா, ஜெபம் பண்ணியே ஆகணுமா, பைபிள் படிச்சே ஆகணுமா, எல்லாம் வரமும் சர்ச்சுக்கு வந்தே ஆகணுமா. ஆண்டவர் திரும்பி ஒன்று கேட்குறாரு, நான் ஒன்று உசுரோட வச்சே ஆகணும். போட்டுறவா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நம்ம மட்டும் ஜெபம் பண்ணியே ஆகணும், பைபிள் படிச்சே ஆகணுமா, ஊழியம் செஞ்சே ஆகணும், பரிசுத்தமாக இருந்தே ஆகணுமா. ஆமாம், அப்படிலாம் கேட்குறோம்ல. விடு, நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு ராத்திரி போட்டுறவா? அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவர், இப்படிதானே பைபிள் சொல்லுது. சும்மா சாக்கு போக்கு காரணம் சொல்ற பலவீனம், கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக எழும்ப விருப்பம் இல்லை. நீ விருப்பம் இருந்தா காரணம் சொல்ல மாட்ட. எங்க கடந்த நீ எஸ்தர், உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு கர்த்தர், வச்ச நோக்கம் தெரியாம இருந்த விடு. ஆனா இப்ப மொர்தெகாய் மூலம் உனக்கு காரியத்தை தெரிய வைக்கிறார்ல, திட்டத்தை பேசுறாருல, தரிசனத்தை சொல்றாருல, அப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டு, ஓ இதுக்காகத்தான் என்ன ராஜாத்தியா வச்சாரா, அல்லேலூயா அப்படின்னு யோசிக்கணும்ல. காரணம் சொல்ற, டென்ஷன் ஆயிட்டான் மொர்தெகாய். இந்த பார் 13 வசனத்திலையும் 14 வசனத்திலையும், நீ ராஜாத்தியா இருக்கிறதுனால தப்பிச்சலாம்னு நினைக்காத. அவர் சொல்லுவார், நான் இல்லை தோத்திரம், நீயும் உன் தகப்பன் வீடும் தான் முதல்ல என்ன செய்வீங்க, அழிவீங்க. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நான் நினைச்சுக்கிறேன், நீ அடிமையா கிடந்த ஒன்னு, அனாதையா கிடந்த ஒன்னு 127 தேசத்துக்கு ஒரே நாள்ல ராசாத்தியாக்க அவரால் முடியும்னா, ஒன்ன தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை வச்சு அவர் மேட்டரை முடிக்கிறதுக்கு முடியும். நான் காரணம் சொல்லிக்கிட்டு நீ அப்படின்னு மொர்தெகாய் பேசுவான் பாருங்க. பூ ஒன்று புயலானது, அல்லே சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த 14வது வசனம் வந்த உடனே 16வது வசனத்துல 15, 16ல அப்படியே எந்திப்பா பாருங்க. எஸ்தர் இதுவரைக்கும் பூ, இப்ப புயல். இப்ப சொல்லுவா, ஓகே ஐ ஆம் ரெடி. இப்பதான் எனக்கு பலனே வந்திருக்கு. நான் இவ்வளவு நேரம் பலவீனமா இருந்திருக்கேன், காரியம் அறியாத பலவீனமா இருந்திருக்கேன், காரணங்கள் சொல்லுகிற பலவீனத்தோட இருந்திருக்கிறேன், கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனத்தோட, ஏன்னா செத்து போயிடுவேன், ஜீவன் போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். நோ 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 நோ. இப்ப 16ல சொல்லுவா தோத்திரம், நான் செத்தாலும் சாகிறேன். 16ல சொல்லுவாளா? கடைசி வருது பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன். கையை உயர்த்திராமே. நீங்க போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் ஜெபம் பண்றேன். இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் அரண்மனைக்கு ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். எனக்குள்ள பலன் வந்துட்டு எழும்பி போனாளா? ஆமான போட்டாங்களா? சத்துருக்களுக்கு வெட்கம் வந்துச்சா? சகல ஜனங்களுக்கும் சந்தோஷம் வந்துச்சா? உன் பலவீனத்தின் என்று இன்றைக்கு நீ விடுதலையாகிறார். எழும்பி நிற்போம், நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசி இருக்கிறார். எஸ் சபையே, உங்களை கர்த்தர் அழைச்சது, உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணீங்க பலவீனமா இருக்கணும்னு இல்லை. காரியம் அறியாத பலவீனம் வேண்டாம், காரணங்கள் சொல்லுகிற பலவீனம் வேண்டாம், கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம் வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வச்சா உயிரோட நம்மளை இந்த பூமியில வச்சா அவருக்காக, எடுத்தா
அவரோட. உயிரோட இந்த பூமியில நம்மளை வச்சா அவருக்காக, இந்த ஜீவனை எடுத்தா அவரோட. அவரோட. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய எண்ணமா. தான் பவுல் அழகா சொல்வார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் யாருங்க? என் பேக்ரவுண்ட் என்னங்க? மனுஷன் மதிக்க மாட்டான், உலகம் மதிக்காது. தூக்கி எறியப்பட்டவர்கள், அற்பமானவன், செத்து போயிடுவான் இவெல்லாம் அப்படின்னு உலகம் சொல்லுச்சு, காரி துப்புச்சு. 18 வயசுல கையில தூக்கு கயிறோடு தற்கொலை பண்ணி சாக போனவன். 18 வயசுலே வாழ்க்கை அப்படின்னா எவ்வளவு தோத்திரம். மோசமான ஒரு லைஃப் என் லைஃபா இருந்திருக்கும். அனாதை, எல்லாம் இருந்தும் நான் அனாதை. பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்திருக்கேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நேசிக்க ஆள் இல்லை. என் மூஞ்சிக்கு முன்னாடி என்ன காரி துப்பனவங்க எத்தனையோ பேர். இவனுக்கெல்லாம் நோ மோர் ஃபியூச்சர், நீலாம் பூமிக்கு பாரம், நீ எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ற, செத்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை, அடங்காத வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை, தகப்பன் தாயை காயப்படுத்தின வாழ்க்கை, உலகம், உலக சிநேகம், உலக நண்பர்கள். ஒரு காலத்தில் எல்லாம் என்ன கைவிட்டுருச்சு. நோ மோர் ஃபியூச்சர்னு கையில் ஒரு தூக்கு கயிறு எடுத்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு தற்கொலை பண்ணி சாக போகிறேன். எனக்காக ஒரு கூட்டம் சபையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட என் பெற்றோர் எனக்காக அழுறாங்க. நான் எங்கேயோ தூரமாக இருக்கேன், என் கூட யாருமே இல்லை. சாகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம், மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம். இடத்த கூட செலக்ட் பண்ணிட்டேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு சத்தம். யாருமே என்ன சுத்தி இல்லை, ஆனா என் கூட யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி. என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கைய என் கையில் ஒப்பு கொடுத்தேன், இந்த உலகத்தில் உன்னை உயர்த்துவேன். நீ வேஸ்ட், நீ செத்து போறதான் சிறந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால உன்னை வாழ வைப்பேன். பல ஆயிரங்களுக்கு ஒன்று ஆசீர்வாதமாக, தேசங்கள் பேசுகிற ஒருத்தனா உன்னை மாத்துவேன். அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் புரியல. ஆனா அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இயேசுதான் என் கூட பேசுறாருன்னு எனக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. அதே நேரத்தில் கையில தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு என் வாழ்க்கையை ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். 1992 நான் ரட்சிக்கப்பட்டேன். இதுவரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஈவன் a single Sunday, ஒரு சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ணது. இயேசு என் வாழ்க்கையா மாறினார், என் உயிரா, என் உலகமா, என் சுவாசமா மாறினார். எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்ற தொடங்கினாரு, என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்கிற அவருக்காக வாழ்றதை விட வேற என்னங்க சிறந்தது? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசினாரு. என் பலவீனத்தின் என்று நான் எழும்ப விரும்புகிறேன். நான் பலமுள்ள கூட்டமா இருக்க விரும்புகிறேன், பலனுள்ள பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். என்ன உங்க பலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கொத்த பலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என்னை ரட்சிச்சது உமக்காக, என்னை அபிஷேகித்தது உமக்காக, என்னை இந்த சபையில வச்சிருக்கிறது உமக்காக, இந்த ஊழியக்காரரோட இணைச்சது உமக்காக, இந்த தேசத்துல கொண்டு வந்தது உமக்காக. என் மூலம் ஆமான் அழியணும், என் மூலம் சத்துருக்களுக்கு வெட்கம் உண்டாகணும், என் மூலம் சகல ஜனத்துக்கும் ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். ஆயிரங்கள் லட்சங்கள் என் மூலம் ரட்சிக்கப்படணும். என்ன பயன்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே. என் மூலம் சாத்தானை அழிக்க உங்களால முடியும் ஆண்டவரே. என்ன கொண்டு அதிசயங்களை செய்ய உங்களால முடியும். ஓ, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ், எனக்குள்ள பலவீனம் இருக்கிறது உண்மை. ஜெபிக்க முடியல ஆண்டவரே, சில சமயம் விசுவாசத்தில் நிற்க முடியல ஆண்டவரே.
வேதத்தை படிக்க முடியல ஆண்டவரே, உமக்காக எழும்ப முடியல. 2 படி மேலே ஏறினா 4 படி கீழே இறங்கிறேன். பலவீனம், பலவீனம், என் மாம்சத்தில் பலவீனம், என் உள்ளான மனுஷன்ல பலவீனம். வார்த்தையை கேட்டாலும் அந்த நேரத்தில் பரவசமாகிறேன், அதுக்கப்புறம் சூழ்நிலையை பார்த்தா நான் சோர்ந்து போயிடுறேன். ஏதோ ஒரு பலவீனம். இன்னைக்கு என்ன பலப்படுத்தும்? கையை உயர்த்தி இருக்கிற நிறைய